சர்வ வல்லவர் நீரே இயேசுவே. நிலத்தை மூடுங்க பிரசன்னத்தினாலே. தேவா பிரசன்னரே தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை
நிரப்பும் இயேசுவே. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே. ஓ பலத்தினாலும் பராக்கிரமம் ஆவியினாலே எல்லாம் சொல்ல தேவனே உமக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே. உன் கிருபை போடுமே உமக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே. ஜீவனாடியே உமக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே. ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி சொல்லுவோம். ரிவாரோகோ சேரகதாவோ ரிமாந்தோரோகோ சகத அந்நிய பாஷையிலே கொஞ்ச நேரம் வாய்களை கொண்டு கொஞ்ச நேரம் அவருடைய நாம் சொல்லுவோம் இயேசுவே. உமக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே. நன்றி சொல்லுவோம் இயேசுவே. ஓ நன்றி சொல்லுவோம் இயேசுவே. ஆட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியான ஆட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் சுமந்து ஆட்டுக்குட்டியானவரே 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 ஆட்டுக்குட்டியா எனக்காக பலியானி ஆட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் உமக்கே ஆராதனை உமக்கே ஆட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியானி ஆட்டுக்குட்டியானவரே 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 உமக்கே உமக்கே மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் எங்கள் நடுவிலே வசித்திட இதோ மனிதர்கள் மத்தியில் எங்கள் நடுவிலே வசித்திட உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த பரிசுத்த உம்மை துதிக்கிறோம் உமக்கு சிங்காசனம் உமக்கு உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசு பரிசுத்த பரிசுத்த அலங்கார சுடரே உம்மை துதிக்கிறோம் இயேசு எங்கள் மத்தியில் ஓ எங்கள்
எங்களோடு வாசம் எங்கள் மத்தியுள்ளாவும் ஓ எங்கள் மாற்றியே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்ய எங்கள் மத்தியே ஓ எங்கள் மாற்றியே உலாவிடும் எங்களோடு வாசம் எங்கள் மத்தியில் கடைசி முறை சொல்லுவோமா எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்கள் மத்திய ஓ எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடு வாசம் செய்ய. அப்படியாக எல்லாம் முழங்காலில் இருந்து ஜெபங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எங்களுடைய விசுவாசவாளி திருச்சபைக்காக ஜெபித்துக் கொள்வோம். எங்களுடைய ஆவிக்குரிய தாய் தந்தையருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்து ஜெபித்துக் கொள்வோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நல்ல தகப்பனே அப்பா, இந்த அருமையான மாலை வேளையிலும் ராஜாவே உம்மை துதிக்கும்படி உம்மை பாடும்படி ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படி ஆண்டவரே நீர் செய்த நல்ல சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனே அப்பா, எனது நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவனே, உமது நாமத்தினாலே அப்பா உமது சந்நிதியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா இந்த விசுவாச வாழ்வு திருச்சபையை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த திருச்சபை இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சபையை ஆண்டவரே மலை மேல் உள்ள பட்டணமாக ஆண்டவரே, இந்த உலகிற்கு ஒளி கொடுக்கிற திருச்சபையாய் அப்பா இந்த திருச்சபையை நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மந்தை பெருகுமா போல் ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலே ஆத்துமாக்களை பெருக பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய கிளைச்சபைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உள்ள கிளைச்சபையை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வேப்பனில் உள்ள கிளைச்சபையை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் டோமனில் உள்ள கிளைச்சபையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலும் நீர் தந்திருக்கிற அந்த கிளைச்சபைகளுக்காக உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த கிளைச்சபைகள் ஒவ்வொன்றையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சுற்றிலும் உள்ள ஆத்துமாக்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை திருச்சபைக்கு அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபையை நீர் பல்கி பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது கரம் கூட இருந்து எங்கள் திருச்சபையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, மகனை நீர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் இதுவரை கண்ட காரியங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் காணாத ஆண்டவரே பல காரியங்களை மகனூடாக நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மகனுக்கு நல்ல உடல் மேல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மகன் கைது செய்யும் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மோசையோடு கூட இருந்தது போல ஆண்டவரே மகனோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, உமது நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த இடத்திலே கூடி வர ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நீர் மகனூடாக நிகழ்த்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய தாயார் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகளுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துக கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. மகள் கைது செய்யும் பிரயாசங்கள் ஆண்டவரே, மகளுடைய போக்கு வரத்துகள் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றிலும் மகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் இன்னும் ஆண்டவரை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 3 பிள்ளைகளுக்காய் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரே. இந்த வாலிப பிராயத்திலும் ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே உமது ஊழியத்தை ஆண்டவரை முழு மனதுடைய செய்யத்தக்க கிருபைகளை கொடுத்ததுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான காரியங்களை ஒரு ஊடாக நீர் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளை நீர் சந்தித்துக் கொள்ளும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்வு திருச்சபை கிளைச்சபையில் உள்ள ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்
கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளோடு உமது கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய சிந்தைகளை நீர் காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாத அருச்சுவட்டை ஆண்டவரே பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலக சிற்றின்பங்கள், உலக கவலைகள், உலக ஏக்கங்களுக்குள்ளே பிள்ளைகள் விழுந்து விடாதபடி ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளுடைய சிந்தைகளை நீர் காத்து ஆண்டவரே பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியங்களிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருந்து நல்ல வேர்ஷிப் லீடர்களை நீர் உண்டாக்கும்படியாய் ஆண்டவரே, நல்ல நல்ல போதகர்களை நீர் எழுப்பும்படியாய் ஆண்டவரே, இந்த வாலிபருக்குள்ளே ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே எங்கள் சபை விசுவாச வாழ்வு திருச்சபையோட ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே உம்மண்டையில் இருந்து ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியங்களை நீர் நிறைவாக்கி தூக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே நிறைவாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு கொள்ளை நோய்களும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ்வு திருச்சபை பிள்ளைகளை அண்டாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச வாழ்வு திருச்சபை பிள்ளைகள் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். விண்ணப்ப கூடைக்காக நாங்கள் ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். விசுவாசத்தோடு இந்த விண்ணப்ப கூடையிலே பல விண்ணப்பங்களை எழுதி போட்டிருக்கிறார்கள். பல விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இன்னும் அந்த அற்புதம் நடக்காதவர்களையும் ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தராமே அதுக்குரிய பதிலை கொடுக்கும்படியாக. நல்ல தகப்பனே அப்பா, ஆண்டவரே, இந்த விண்ணப்ப கூடையை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உமது நாமத்தினாலே ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவரை எழுதி போட்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனதன் காலத்திலே அதனதைய நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்பா, இந்த காரியத்திலும் நீ நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, போடப்பட்ட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே தக்க பதிலை நீர் சீக்கிரத்தில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போற காரியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேசங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தேசத்துள்ள ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாகவும், தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுத்தக்கதாகவும் கர்த்தருடைய கருத்து விசேஷமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இலங்கை தேசம், இஸ்ரவேல் தேசம், நாங்கள் வாழ்கிற இந்த குலன் தேசத்தையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எல்லா தேசங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே அப்பா, கர்த்தாவே, உலகத்தில் ஒவ்வொரு தேசங்களையும் உமது கரத்தில் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசங்கள் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ராஜாவே. மெய்யான தேவன் நீர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா, இந்த தேசங்களில் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல நல்ல போதகர்களை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமத்தினாலே ஆண்டவரே அற்புதங்களையும் மனதாளங்களையும் ஆண்டவரே தேசங்களில் நீர் நிகழ்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களில் உள்ள ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, இந்த பஞ்சமான சூழ்நிலைகள் ஆண்டவரே தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்காய் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யான தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்திலும் உள்ள ஆண்டவரே அந்த விசுவாச குறைச்சல் இல்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரை வரப்போகிறவர் நீர்தான் என்று விசுவாசிக்கத்தக்கதாய் அந்த தேசத்திலும் ஆண்டவரை ஒரு மாற்றத்தை நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி ஆண்டவரை உமது நல்ல தூதர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி, அந்த தேசத்துக்கு விரோதமாக எந்த ஒரு தேசமும் எழும்பாதபடி ஆண்டவரை நீர் காத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியா இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசம் ஆண்டவரை உமக்குரிய தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தில் உள்ள ஆண்டவரை அந்த விக்கிர ஆறான கட்டுகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலமாய் போகும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தேசத்து ஜனங்கள் ஆண்டவரை மன்னன் திரும்புவார்களாக ஆண்டவரை. அந்த தேசத்திலும் ஆண்டவரை நல்ல நல்ல போதகர்களை நீர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு எழுப்புதலின் தீ இலங்கை தேசத்தில் உண்டாக்கும்படியாய் நீர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்படியா இந்த கொலன் தேசத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரை உமக்குரிய தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களும் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை. பின்மாற்றமாய் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்து ராஜாக்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை இந்த தேசத்திலும் ஆண்டவரை உமக்கு எதிரான சட்டங்கள் நிறைவேறாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். வார்த்தை பகுதிக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். வார்த்தை கொடுக்கிற மகனையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நல்ல தகப்பனே அப்பா, அப்பா, இந்த வார்த்தை பகுதியை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலும் ஆண்டவரே நீ தருகிற இந்த வார்த்தையானது ஆண்டவரே வீணிலே அப்பா
நிலத்திலே விழுந்து விடாதபடி ஆண்டவரே, நல்ல நிலமாக்கி எங்கள் உள்ளங்களிலே விழுந்து ஆண்டவரே, அது 100 மடங்கு பதில் கொடுக்கத்தக்கதாய், பலன் கொடுக்கத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை நீர் ஆசீர்வதித்து உமது ஞானத்தினால் நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. Oh, praise the Lord. Hallelujah. Oh, கர்த்தர் நல்லவராக அவர் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை விடுவிக்கிறதற்கு போதுமானவர். ஆமென். எங்களை சுகமளிக்க அவர் போதுமானவர். எங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். அவர் எங்களை கனப்படுத்துவதற்கு போதுமானவர். ஹalleluya. ஓ பரிசுத்தமான எங்கள் தேவன். ஹalleluya. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாங்கள் ஹalleluya சற்று ஆராதித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து போகிறோம். ஹalleluya. ஓ தேவாவியானவரே, தேவாவியானவரே, ஹalleluya. மகிமையான தேவன், மகத்துவமான தேவன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. என் உயிரான 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 இயேசு. 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya. என் உயிரான உயிரான என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. கரங்களை தட்டி ஓ என் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தி ஓ நாங்கள் அவரை நாங்கள் உயர்த்தி நாங்கள் பாடப் போகிறோம். ஓ எங்கள் ஓ உள்ளத்தை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓ இந்த பாடலை பாடி நாங்கள் ஓ தேவனை கனப்படுத்துவோம். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா.
உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாக உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் இரவு பகலும் ஐயா உங்கள் வாசகம் தியானிக்கிறேன் ராஜா இரவு பகலும் ஐயா உங்கள் வாசகம் தியானிக்கிறேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த ஆடைக்கால அரண்தானே உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த ஆடைக்கால அரண்தானே நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமா இருந்திடுவான் ராஜா நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமா இருந்திடுவான் என் உயிரான 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 இயேசு சொல்லுங்க என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ரெண்டு கரங்களை முயர்த்தி ஓ முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் ஓ அவரை நாங்கள் ஆராதிப்போம் துதிப்பேன் அல்லேலூயா 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 ஆராதனை 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 என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்
உம்மை துதிப்பே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே போற்றுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை போற்றுவோம், அவரை பாடுவோம், அவரை புகழுவோம், அவரை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா. 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 கரங்களை தட்டி ஓ ஓ அவரை நாங்கள் பாடி அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தை கூடாக கடந்து போகிறோம். Thank you Lord. Amen. Jesus, thank you Lord. Amen. Amen. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Yes. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். என் உயிரே என் உறவே நீதானே என் ஏசையா. 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். கண்ணீரை துடைத்து காரத்தை பிடித்து கலங்காலே என்று சொல்லி என்னை அணைத்தீ. கண்ணீரை துடைத்து காரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அணைத்தீ. என் உயிரே என் உறவே நீதானே என் ஏசையா. 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். உயிருள்ள ஹல்லேலூயா நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். வியாதியை நீக்கி சுகத்தை தந்து வேலனை கொடுத்தி நான் உம்மை பாடுவேன். வியாதியை நீக்கி சுகத்தை தந்து வேலனை கொடுத்தி நான் உம்மை பாடுவேன்.
என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசையா என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசையா உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் சொல்லுங்க உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் வரங்களை கொடுத்து கனிகளால் நிரப்பி பயனுள்ள பாத்திரமா என்னை மாற்றி நீ வரங்களை கொடுத்து கனிகளால் நிரப்பி பயனுள்ள பாத்திரமா நம்மை மாற்றி நீ என் உயிரே என் உறவே நீதானே இயேசையா என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசையா என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசையா என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசையா உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் சொல்லுங்க ஓ ஹalleluya பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் என் உயிருள்ள யார் சொல்லுவீங்க முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஓ ஹalleluya ஆடுவே ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya பிதாவே உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் Vader, we danken u. பிதாவே உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் Vader, wij danken u. உங்களை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா Bid u, Vader. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் Heerlijke u. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே Hoog u, Vader. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா We aanbidden u. எங்கள் முழு இதயத்தோடும் எங்கள் முழு மனதோடும் முழு பலத்தோடும் Het is volledig hart en ziel. எஸ் அதிக பயபக்தியோடும் ஆண்டவரே Dankbaarheid. நீர் எங்களுடைய வாழ்வில் செய்த சகல நன்மைகளை எல்லாம் Alles நினைத்து wat u heeft gedaan in ons leven. உங்களுக்கு எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் Breng alle lof en eer uit u. உங்களுக்கு எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் Alle lof en eer உம்முடைய நாமம் ஒன்று இந்த இடத்துல மகிமைப்படுவதாக Alleen uw naam verhoogd zal worden. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் Jullie mij ook aanbidden. நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் Zal ik komen en jullie zegenen. நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் Ik zal jullie zegenen. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம் எல்லா மகிமையும் கனத்தையும் துதியையும் உமக்கு ஒருவருக்கு தந்து இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு Met de hulp van de Heilige Geest. பிதாவே உங்களுக்கு நாங்கள் எல்லா மகிமையும் நாங்கள் தருகிறோம் Brengen alle lof நீர் பெற்றுக்கொள்ள பாத்திரி Dit zal ons நீர் பெற்றுக்கொள்ள பாத்திரம் Dit zal ons vandaag. நன்றி ஆண்டவரே Dank u இயேசுவின் daarvoor. நாமத்திலே In நன்றி Jezus' சொல்லி naam. ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே Amen. ஆமென் எல்லா மகிமையும் கனத்தையும் கரங்களை தட்டி Alle lof, என் eer en ஆண்டவருக்கு prijs கொடுத்து gaat நாங்கள் uit u. தேவனுடைய வார்த்தைக்கு கூடாக நாங்கள் கடந்து போகலாம் ஹalleluya thank you lord நன்றி ஆண்டவரே Halleluja. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே In naam van Jezus Christus. ஹalleluya இன்னும் ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே In naam van Jezus Christus. ஹalleluya உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் Zou ik jullie allen weer graag willen எங்களோடு verwelkomen. இசைந்து இணைந்து
கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Zij Gods kinderen, ik verwelkom jullie allemaal. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர், De Heer die wij aanbidden. அவர் என்னையும் உங்களையும் அவர் மேன்மைப்படுத்துகிறவர், Hij is degene die jou en mij அவர் verhoogt. மகிமைப்படுத்துகிறவர். Hij is degene die jou en mij verheerlijkt. ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற Zoals het பிரகாரம் woord van God zegt. அவரை நாங்கள் மகிமைப்படுத்த Wanneer we hem verheerlijken en அவரை நாங்கள் verheerlijken. பிரஸ்தாபப்படுத்த Wanneer we hem aanbidden en aanbidden. அவரை நாங்கள் மேன்மைப்படுத்த Wanneer we hem verheerlijken en அவரை verheerlijken. நாங்கள் கனப்படுத்த Wanneer we hem vereren en அவர் vereren. நம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியாக அவர் Zal கனப்படுத்துவார். hij Gods kinderen ook அவர் அப்படியாக அவர் vereren. Hij zal மேன்மைப்படுத்துவார். dan jullie ook அவர் அப்படியாக அவர் verheerlijken. உயர்த்துவார். En hij zal jullie verhogen. ஹalleluya. ஆமென். அருகில் இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, ரெண்டு Zegt கரங்களை degene உயர்த்தி tegen degene நாங்கள் naast je. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொல்லுங்க. Wij ரெண்டு verwelkomen கரங்களை jullie. சொல்லுங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் Wij என்று சொல்லுங்க. verwelkomen jullie. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று En சொல்லுங்க. God zal jullie alle ஆமென். zegenen. ஆன்லைன் ஊடாகவும் எங்களோடு இசைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை Ook zij ஆசீர்வதிப்பாராக. die live met ons meekijken, ik verwelkom ook jullie. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். Want de Heer is goed. கர்த்தர் நல்லவர். De Heer is goed. அவர் பெரியவர். Hij is அவர் groot. உயர்ந்தவர். Hij is verhoogd. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். Hij is een machtige அவர் Heer. பரிசுத்தர். Hij is அவர் heilig. அன்புள்ளவர். Hij is liefdevol. அவர் மகத்துவம் உள்ளவர். Hij is groot. அவர் மாறாதவர். Hij is almachtig en ஹalleluya. onveranderbaar. அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. En alleen zijn naam zal இந்த verhoogd நாளிலும் worden. கர்த்தருடைய உள்ளத்தில் வைத்ததான தேவ வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். Ik zou jullie graag een aantal versen willen விரைவாக voorleggen. நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து அவைகளை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். Laten we spoedig gaan naar het woord van God. 1 சாமுவேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் In het boek van 1 Samuel hoofdstuk 2. 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க நாங்கள் கேட்கலாம். Laten we vers 8 lezen. 1 சாமுவேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Samuel hoofdstuk 2 vers 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். Yes. Hij verheft de geringen uit het stof en uit het vuil verhoogt hij de armen, om hen bij de edelen te doen zetten, om hen een erezetel te laten verkrijgen. ஹalleluya. இந்த வேளைகளை நாங்கள் தலைகளை சாய்த்து இந்த வார்த்தைகள் ஊடாக கர்த்தரங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை பேசும்படியாகவும் அந்த வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து Laten we ons நாங்கள் ஜெபம் volledig பண்ணலாம். opgeven voor het woord. பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Hemelse Vader, ik wil u graag bedanken. அப்பா, இந்த வார்த்தையின் வேளையை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் Vader, பண்ணுகிறோம். ik geef het moment van het woord aan u op. நீர் எங்களோடு பேசுகிறவர். Heer, u bent degene die met ons spreekt. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளதாக Uw woord is இருக்கிறபடினால் levendig en krachtig. இந்த நாளிலும் ஆண்டவரே, Daarom ook deze ஆவியாகிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Dat het woord handelingen zal verrichten in ons. உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்புங்கப்பா. Stuur het woord naar de mensen toe, எந்தெந்த Vader. பகுதிகளிலே எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் In என்பதை wat voor gebieden ze dan ook, in wat voor ஆண்டவரே, verlangens உம்முடைய ze ook zitten. கண்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நோக்கி கொண்டிருக்கிறபடினால் Dat u உங்களுக்கு ook நாங்கள் நன்றி gericht zijn op de சொல்லுகிறோம். kinderen, daarvoor wil ik u bedanken. உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விளங்க பண்ணும்படி Dat u uw kracht en uw macht laat zien aan உம்முடைய uw கண்கள் kinderen. உம்முடைய பிள்ளைகளை நோக்கி கொண்டிருக்கிறபடினால் Dat நன்றி uw ogen சொல்லுகிறோம். gericht zijn op de kinderen. அப்பா, இந்த வார்த்தைகள் ஊடாக நீர் எங்களோடு Vader, பேசுவீராக. spreek met ons door middel van het woord. நீர் விரும்புகிற காரியம் இந்த இடத்திலே முழுமையாக செய்யப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Dat hetgene wat u verlangt, dat dat gehandeld உம்முடைய zal worden, வார்த்தைகள் Heer. உம்முடைய ஜனங்களுக்குள்ளாக கடந்து சென்று Dat het woord in de mensen zal உம்முடைய சித்தம் komen. செய்யப்படுவதாக, En dat uw wil vervuld உம்முடைய zal ராஜ்யம் worden. கட்டி En dat het எழுப்பப்படுவதாக, koninkrijk gebouwd தேவ zal திட்டம் worden. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முழுமையாக En dat het செய்யப்படும்படியாக wil volledig vervuld zal worden in நாங்கள் ieders ஜெபம் பண்ணுகிறோம். leven. Daarvoor bid ik, உம்முடைய Vader. வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத காரியங்களை En allerlei grepen van de duivel, இயேசுவின் die நாமத்தில் volksdom, நாங்கள் மேற்கொண்டு முறியடித்து die நாங்கள் vertrappen ஜெபிக்கிறோம். wij in de naam van Jezus. ஆசீர்வதியம். Zegen ons. எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் We கொடுக்கிறோம். geven alle op in uw இயேசுவின் naam. நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல In பிதாவே. Jezus' naam aanbidden wij. ஆமென். Amen. ஹalleluya. Praise the Lord. Prijs de Heer. ஆமென். ஆண்டவருடைய ஹalleluya வார்த்தைகளுக்கு தலைப்பாக Als hoofdgedachte van het woord. ஹalleluya உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். Hij is degene die ரெண்டு verhoogt en கரங்களை உயர்த்தி verhoogt.
அருகில் இருக்கிற சகோதர சகோதரர்களை பார்த்து முன்னுக்கும் பின்னும் சொல்லுங்க, உயர்த்துகிறார். Er is degene die verheft. கர்த்தர் உயர்த்துகிறார். Jezus verheft. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். Jezus verheft jullie. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். Jezus verheft jullie. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஆமென். உயர்த்துகிறார், உயர்த்துகிறார் என்ற தலைப்பிலே Op het onderwerp இந்த நாளிலே verheffen. உங்களோடு ஹல்லேலூயா கர்த்தருடைய உள்ளத்திலே போட்ட செய்திகளை வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. Ik zou jullie daarvoor over een aantal woorden willen இங்க voorleggen. நாங்கள் வாசித்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Zoals we net in het gelezen vers hebben gezien. அங்கு அன்னாளை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் Als பார்க்கிறோம். we kijken naar Hanna in de Bijbel. அன்னாளுடைய சிறுமையான காரியங்கள், Het kleinste bij haar. வேதனையான Het காரியங்கள், verdrietige in haar. பாடுகளான Hetgene காரியங்கள், wat zondig was. அவமானமான Hetgene காரியங்கள், wat beschamend was. ஹல்லேலூயா அவளுடைய கற்பமானது அடைக்கப்பட்டபடினாலே Dat haar moederschoot gesloten அந்த was. வேதம் சொல்லுகிறது அவளுடைய சக்களத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக Dat ze verdriet werd அவளை aangebracht. மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே Werd zij பார்க்கிறோம். zeer beschaamd. அப்படிப்பட்டதான ஒரு ஹல்லேலூயா அங்கு ஒரு வீட்டிலே ஹல்லேலூயா ஒரு கணவனுக்கு 2 மனைவியுமாக In het huis was er een man met 2 அங்கு vrouwen. ஹல்லேலூயா அன்னாள் இப்படிப்பட்டதான ஒரு போராட்டமான நிலையிலே அங்கு வாழ்ந்து வருகிறது நாங்கள் வேதத்திலே En Hanna பார்க்கிறோம். bevond zich in de strijd. அந்த நாளிலே ஹல்லேலூயா அங்கு பல தடவைகளிலே அன்னாள் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கணவனுக்கு சொல்லியும் Hanna verduidelijkte haar verdriet aan haar man. Een அங்கு aantal keren. வேதம் சொல்லுகிறது அங்கு எல்கனா ஹல்லேலூயா En haar man Elkana. அங்கு பல தடவைகள் தன்னுடைய வேதனைகள் பாடுகள் அவமானங்களை தன்னுடைய கணவனுக்கு சொல்லியும் கூட அவராலே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமைகள். Maar er was een situatie dat hij niks kon doen. ஆனால் அவள் ஒரு நாள் அங்கு தன்னுடைய உள்ளத்திலே அவள் தீர்மானம் Maar பண்ணினாள், op een dag had zij een besluit genomen in நான் haar தேவனுடைய hart. ஆலயத்துக்கு நான் கடந்து Dat சென்று ik naar Gods tempel zou gaan. அங்கு நான் என்னுடைய பாடுகள் என்னுடைய வேதனைகள் என்னுடைய அவமானங்கள் என்னுடைய கலக்கங்கள் En dat ze haar பிரச்சனைகளை lasten en haar verdriet en haar ellende நான் தேவனுக்கு நான் அதை தெரியப்படுத்த aan God போகிறேன். zou verduidelijken en God zou openbaren. தேவனுக்கு என்னுடைய உள்ளத்தை நான் ஹல்லேலூயா அவருக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். Dat ze haar hart zou openbaren aan de Heer. அந்த நிலைமையிலே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து Zo சென்று ging ze een dag naar de tempel van அங்கு God. முதலாம் அதிகாரத்திலே எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த En zoals பிரகாரமாக er geschreven staat in hoofdstuk 1. அங்கு வேதம் சொல்லுகிறது, De Bijbel zegt. அங்கு முதலாம் அதிகாரம் 10வது வசனத்திலே Hoofdstuk 1 vers 10 zegt als volgt. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது Bitter van gemoed bad zij tot de கர்த்தரை Heer. நோக்கி விண்ணப்பம் பண்ணி En ze huilde heel erg tot de Heer. அங்கு ஒரு பொருத்தனை பண்ணி En zij legde een gelofte தேவனுடைய af. சமூகத்திலே அங்கு அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். En zo huilde ze heel erg bij de Heer. அதன் விளைவாக அங்கு வேதம் சொல்லுகிறது De அவள் Bijbel zegt. சமாதானத்தோட Met vreugde, தன்னுடைய met காரியங்களை vrede, எல்லாம் கர்த்தருக்கு தெரிவித்ததன் Verduidelijkt ze பின்பாக het aan de Heer. அவள் சமாதானத்தோட அவள் Met வீட்டுக்கு கடந்து vrede போனாள். ging ze dus wederom naar huis. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்புறம் அதற்கு daarna- பின்பாக அங்கு அவளுடைய முகம் துக்க முகமாக இருந்ததில்லை. Was niet meer verdrietig. ஹல்லேலூயா. அவளுடைய அந்த ஜெபத்துக்கு என் ஆண்டவர் ஹல்லேலூயா பதிலை கொடுக்கிறதை வேதத்திலே நாங்கள் God had பார்க்கிறோம். gehoor gegeven aan haar gebed. வேதம் antwoord சொல்லுகிறது gegeven. எல்கானா Elkana தன் மனைவியாகிய அன்னாளை Aan zijn vrouw அறிந்தார். Hanna, dat wist hij. கர்த்தர் அங்கு அவளை நினைத்தருளினார். En God dacht aan haar. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்கானா Elkana அன்னாளை அங்கு அறிந்தா, doorkende Hanna. ஆனால் வேதம் Maar சொல்லுகிறது de Bijbel zegt. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். Maar God dacht aan haar. ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக சில நாளுக்கு பின்பாக En een அன்னாள் aantal dagen கர்ப்பவதியாகி later werd Hanna ஒரு zwanger. குமாரனை பெற்று En zij baarde een zoon. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் En ik heb het gevraagd aan de என்று சொல்லி Heer. அவனுக்கு சாமுவேல் என்று En பெயரிட்டார். zo gaf zij எல்லாம் de naam உங்களுக்கு இந்த Samuel. சம்பவங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட En ook al kennen jullie deze situatie en ஹல்லேலூயா, deze அவள் verhaal. அப்படியாக ஆண்டவர் தேவனாகிய கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், God என்னுடைய verhoorde haar துக்கத்தை gebed. சந்தோஷமாக En hij மாற்றினார், maakte van mijn verdriet என்னை vreugde. அவர் கனப்படுத்தினார், Hij verheerlijkte என்னை mij. உயர்த்தினார், En hij verhoogde என்னை mij. மேன்மைப்படுத்தினார், En hij verhefte mij. என்னை மறவாமல் அவர் En நினைத்தருளினார் hij dacht aan mij zonder என்று mij te சொல்லி அங்கு vergeten. 2ஆம் அதிகாரத்திலே En அங்கு hoofdstuk கர்த்தரை 2 அங்கு உயர்த்துகிறதை நாங்கள் En வேதத்தில் zo பார்க்கிறோம். verhoogde zij de Heer. கர்த்தரை அங்கு Zo மகிமைப்படுத்துகிறார். verheerlijkte zij de Heer. அப்படியாக அநேக காரியங்களை அங்கு அவள் சொல்லிக் கொண்டு வந்து
8வது வசனத்துல இந்த வார்த்தைகளை அங்கு En பேசுகிறார். in vers 8 zegt ze het அங்கு volgende. சொல்லப்படுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. De geringe verheft hij uit de stof. ஹல்லேலூயா. அங்கு அன்னாள் சொல்லுகிறாள், Anna zegt, என் தேவனாகிய கர்த்தர், Mijn God, ஓ நான் ஆராதிக்கிற de கர்த்தர், Heer die ik aanbid, ஓ நான் விண்ணப்பித்த என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த de கர்த்தர், Heer die mijn wens heeft gehoord. யெகோவா தேவன், Hij is Jehovah Heer. தேவனாகிய Hij கர்த்தர். is de Heere God. ஓ அங்கு சொல்லுகிறார், ஓ அவர் சிறியவனை புழுதியில இருந்து எடுத்து. Hij verheft de geringe uit het stof. ஹல்லேலூயா. இன்னொரு அருமையான ஒரு காரியம், அருமையான ஒரு Hoe mooi வார்த்தை, is dit? எனக்கு நல்லாக பிடித்ததான ஹல்லேலூயா ஒரு வசனம். Het is een woord dat ik heel mooi vind. ஹல்லேலூயா. ஓ அங்கு சொல்லுகிறார், ஓ அவர் கர்த்தர் De Heere God, சிறியவனை de geringe, புழுதியில இருந்து, verheft hij uit het dustல stof. இருந்து. Uit het stof. ஓ இந்த புழுதியில இருந்து Vanuit het எடுத்து. stof verheft hij die persoon. அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதி சொல்லுகிறது, En het volgende gedeelte zegt, எளியவனை en de arme குப்பையில இருந்து uit het vuil, உயர்த்துகிறார் verhoogt என்று hij. சொல்லி அங்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். zo verheerlijkt zij de ஹல்லேலூயா. Heer. ஓ அவர் சிறியவனை புழுதியில இருந்து எடுக்கிறார், De geringe verheft hij uit het stof. எளியவனை குப்பையில இருந்து En de என்ன arme செய்கிறாரா? verhoogt hij உயர்த்துகிறார். uit het குப்பை vuil. என்று சொல்லுகிறதான காரியம் உங்களுக்கு தெரியும். En jullie weten wat ik bedoel met het vuil. விரும்பத்தகாத ஒரு இடம். Iets slechts. ஆமென். ஹல்லேலூயா. ஓ அப்படிப்பட்டதான ஒரு இடத்துல இருக்கிறதான, ஓ ஹல்லேலூயா, சூழல்களில் இருக்கிறதான மக்களை, De mensen die zich in zo'n அப்படிப்பட்ட situatie எளியவனை, verkeren, de arme, ஹல்லேலூயா, எளியவனை, de arme, ஓ அவர் என்ன செய்கிறாராம்? அந்த குப்பையில இருந்து அவர் உயர்த்துகிறவராக அவர் hij இருக்கிறாராம். verhoogt hen uit het vuil. ஓ அங்கு மேன்மைகளை கொடுக்கிறவராக En hij is இருக்கிறார். degene die hen verheerlijkt. ஓ மேன்மைகளை அவர் Hij தந்தருளுகிறார். is degene die hen verheerlijkt. ஹல்லேலூயா என்று சொல்லி அங்கு அன்னாள் என்ன செய்கிறார்? கர்த்தரை அங்கு En கனப்படுத்துகிறார். zo verheerlijkte Hanna ஓ God. அங்கு அது மாத்திரமல்ல, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், Om hen bij edelen te doen zitten. மகிமையுள்ள சிங்காசனத்தை Om சுதந்தரிக்கவும் hen een பண்ணுகிறார். erezetel te laten verkrijgen. பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், Want de grondvesten van de aarde அவரே zijn van de அவைகளின் Heer. மேல் பூச்சக்கரத்தை Hij வைத்தார் heeft de wereld என்று daarop சொல்லி இந்த geplaatst. வசனங்கள் வார்த்தைகள் ஊடாக Door middel van deze woorden en versen. அங்கு ஓ அன்னாள் என்ன செய்கிறார்? Wat கர்த்தரை deed Hanna? மகிமைப்படுத்துகிறார். Zij verheerlijkte de Heer. என் ஆண்டவர் அவர் உயர்த்துகிறவராக De Heer is இருக்கிறார். degene die ons verheft. ஆண்டவர் அவர் ஓ ஒவ்வொருவரையும் அவர் கனப்படுத்துகிறவராக அவர் De God இருக்கிறார். is degene die elk persoon verheerlijkt. ஹல்லேலூயா. எந்த குப்பையில இருந்தவர்களாக இருக்கலாம், Je kan je in ஓ vuil எந்த bevinden. எளியவர்களாக Je இருக்கலாம், kan zo arm mogelijk அது zijn. மாத்திரமல்ல, ஓ எந்த சிறியவர்களாக அவர் Je இருக்கலாம், kan heel klein ஓ zijn. Of heel எப்படிப்பட்டதான gering. நிலைமையில இருக்கிறதான De ஜனங்களையும் mensen die zich in zo'n situatie verkeren. அவர் ஹல்லேலூயா உயர்த்தி அழகு பார்க்கிற என் God zal hen ஆண்டவர். verhogen. En hen de Halleluja. schoonheid ஓ, geven. பிள்ளைகளாக இருக்கலாம், Het kan misschien je ஓ kind ஹல்லேலூயா, zijn. நீங்கள் வாஞ்சிக்கிற ஜனங்களாக Het kan இருக்கலாம். misschien de mensen zijn ஓ, waarvan je het ஹல்லேலூயா. verlangt. எப்படிப்பட்டதான ஹல்லேலூயா, ஓ இது ஓ உதவாதது, Het kan onnuttig zijn, onbruikbaar, அல்லது iets இது ஓ gerings. குப்பையானது, Het vuilige. ஓ ஹல்லேலூயா, எந்த ஓ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. Het is nuttig voor niets. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே Maar இருக்கிறதான vanuit die எப்படிப்பட்டவர்களாக omstandigheden, இருந்தாலும், zij die daarin leven, கர்த்தர் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி God zal hen கனப்படுத்துவதற்கு verheerlijken en என் verhogen en ஆண்டவர் verheffen. போதுமானவர். En dat is mogelijk அவரால door எல்லாம் God. முடியும். Alles is mogelijk door அவரால God. இயலும். Alles is mogelijk door அவரால God. எல்லாம் முடியும் என்பதை Het is குறித்து mogelijk door God. அங்கு அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான சூழ்நிலைகள் காரியங்களை அவள் And Hannah அறிந்தவள் ook. புரிந்தவள். Zo, dat wist zij. ஆகையால் தான் அவள் இப்படியாக சொல்லி Daarom அங்கு zei ze கர்த்தரை deze woorden. கனப்படுத்துகிறாள். En zo verheerlijkt zij de கர்த்தரை Heer. Op மகிமைப்படுத்துகிறாள். deze manier verheerlijkt zij ஆகவே, God. எனக்கு உங்களுக்கும் தெரிந்ததான Dus ஒரு voor jou en காரியம். voor mij, hetgene wat ஓ, wij எனக்கு, weten. அவரால முடியாது, Het is அல்லது onmogelijk அவரால door hem. முடியாது, Het is niet அல்லது mogelijk. இப்படிப்பட்ட நிலைமைகள் சூழ்நிலைகள் காரியங்கள் Vanuit deze situatie, deze omstandigheden. Het is onmogelijk. ஹல்லேலூயா, விசனம், துக்கம், Het is verdrietig. Het is beschamend. Ellende. வேதனை, Het is கண்ணீர், verdrietig. எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் In wat voor கர்த்தர் situatie இந்த dan ook. சூழ்நிலைகளிலே வாழுகிறதான மக்களை Zij die zich in zo'n toestand verkeren. நமக்கென்று தம்முடைய ஒரு உயர்வையும் மேன்மையும் Hij கனத்தையும் zal hen கொடுப்பதற்கு verheffen. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று En zo is niks onmogelijk door God. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். Ik geloof in நான் God. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். Ik geloof in நான் God. கர்த்தரை விசுவாசித்து Zoals Hanna geloofde in Heer. மகிமைப்படுத்தினது போல கர்த்தரால் எல்லாம் கூடும். Is alles mogelijk door கர்த்தரால் God. எல்லாம் முடியும். Alles is mogelijk door நாங்கள் God. ஆராதிக்கிற தேவனால எல்லாம் De Heer die ஆகும். wij aanbidden, alles is mogelijk door Hem. ஓ ஹalleluya. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து Hij எடுப்பார். brengt het geringe uit de stof. ஆமென். சிறியவனை புழுதியில இருக்கிற Hij verheft de geringe அவர் uit het எடுத்து stof. ஹalleluya எளியவனை En de ஹalleluya, armen, குப்பையில இருக்கிற அந்த எளியவனை En de அவர் என்ன armen die zich in het செய்கிறார்? vuil அந்த bevindt, சூழ்நிலைகளில இருந்து vanuit die omstandigheden, அவர் உயர்த்தி zal hij hem மேன்மைப்படுத்தி verhogen. கனப்படுத்தி Zal hij hem verheren. அழகு பார்க்கிற கர்த்தர் என்ன En zal hij hem de schoonheid geven. அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுவார். Hij zal hen bij de edelen மகிமையுள்ள neerzetten. சிங்காசனத்தை சுதந்திரிக்க En பண்ணுகிறார். hij zal hen de erezetel geven. அப்படிப்பட்டதான blessing, அப்படிப்பட்டதான Zo'n zegening, ஆசீர்வாதங்கள், zo'n அப்படிப்பட்டதான zegening, உயர்வுகள், zo'n அப்படிப்பட்டதான verhoging, கனத்தை en zo'n நம்முடைய eer ஜனங்களுக்கு அவர் இன்றும் கொடுப்பதற்கு, zal hij ook இப்போதும் vandaag, கொடுப்பதற்கு, op dit moment, இந்த நாளிலே om dat te என் வார்த்தைகளை, geven, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு wanneer we het woord horen, யாராக இருந்தாலும் zij die het woord கர்த்தர் beluisteren, உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். God, Oh, het is சொல்லுங்க, mogelijk voor கர்த்தர் God om jou te உயர்த்துவதற்கு verhogen. போதுமானவர். Het is mogelijk voor God கர்த்தர் om jou te உயர்த்துகிறார். verhogen. Hij is degene கர்த்தர் die verhoogt. உயர்த்துகிறார். Hij is degene die கர்த்தர் நம்முடைய verhoogt. ஜனங்களை உயர்த்துகிறார். God verhoogt zijn volk. ஓ சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். Het geringe சிறிதி verheft ஓ uit de சிறியவனை stof. புழுதியில இருந்து En de armen verhoogt டஸ்ட்ல இருந்து hij எடுக்கிறார். uit de stof. ஓ எளியவனை குப்பையில இருந்து En de armen எடுத்து அவர் உயர்த்துகிறார். verhoogt hij uit het vuil. ஆமென். ஹalleluya. Halleluja. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமல்ல. Niks is நம் onmogelijk door தேவனால onze கூடாத God. காரியம் ஒன்றுமல்ல. Er is niks இயேசுவால onmogelijk door onze கூடாத God. காரியம் Er is ஒன்றுமல்ல. niks onmogelijk voor ஹalleluya. Jezus. ஓ ஆண்டவரால எல்லாம் கூடும். Alles is mogelijk door God. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டுமாக இருந்தால், Als je wilt dat God jou verhoogt, ஹalleluya, நாம் உயர்வடைய வேண்டுமாக als jij இருந்தால், een verhoging wilt தேவன் நம்முடைய ondergaan, பிள்ளைகளை ஹalleluya நம்முடைய பிள்ளைகளை ஜனங்களை மக்களை உயர்வடைய பண்ண வேண்டுமாக இருந்தால், als je wilt dat God jou gaat verhogen, ஆண்டவர் சில வழிகளை வேதத்தில் வைத்திருக்கிறார். heeft God een aantal நாங்கள் wegen voor கடைபிடிக்க jou. வேண்டிய வழிகள். Een aantal wegen die wij நாங்கள் moeten இவைகளை volgen. செய்யும் பொழுது கர்த்தர் ஓ தம்முடைய ஜனங்களை குடும்பங்களை அவர் உயர்த்துவேன் என்று En சொல்லி wanneer இருக்கிறார். wij dit doen, zal hij jou en அவரால் jouw familie கூடாத காரியம் verhogen. ஒன்றுமல்ல. Want er is niks onmogelijk door அவரால் hem. எல்லாம் முடியும். Alles is mogelijk door onze ஆனால் God. ஆண்டவர் அந்த ஓ தேவன் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு கூட Maar om een verhoging te ondergaan, ஓ அவர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவதற்கு zodat God jou kan verhogen ஆண்டவர் en சில kan நிபந்தனைகளை verheffen, அவர் வைத்திருக்கிறார். zijn er een சில aantal வழிவகைகளை dingen. அவர் வேதத்திலே எங்களுக்கு கற்று அதை காண்பித்து அதை கடைப்பிடித்து Heeft de Heer een aantal அந்த wegen உயர்வுகளை getoond, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று zodat we deze verhogingen எங்கள் zullen தகப்பன் ontvangen. அவர் ஹalleluya விரும்புகிறவராக Dat is hetgene இருக்கிறார். wat onze Vader van ons verlangt. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுக்க Een vader விரும்புகிறார். wil alleen het beste voor zijn ஆமென். எங்கள் kind. தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுக்க Een vader விரும்புகிறார். wil alleen het beste நாங்கள் voor het பார்க்கிறோம் அந்த kind. ஹalleluya அன்னாளுக்கு தேவன் ஹalleluya அன்னாளுடைய kijken naar சத்தத்தை Hannah, கேட்டு God gehoord is அந்த haar இஸ்ரவேல் stem. தேசத்திலேயே ஹalleluya முதலாவது தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை En zodat het eerste கர்த்தர் என்ன profeet செய்தார்? geboren zou கொடுத்தார் worden, என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். had de Heer நல்லதை Samuel கொடுத்தார். gegeven. அந்த குடும்பத்துக்கு ஒரு கனத்தை கொடுத்தார். Hij had hen அந்த een eer குடும்பத்துக்கு gegeven aan ஒரு dat உயர்வை gezin, கொடுத்தார். een verhoging in ஒரு dat மேன்மையை gezin, கொடுத்தார். een verheffing in அது dat எப்படி gezin. வந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். Als we kijken naar de Bijbel hoe dat அதுபோல mogelijk was, இன்றைக்கு ஹalleluya தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய மக்கள் zo wij ook als Gods kinderen, Gods volk, ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். God wil jullie alle உயர்த்துவதற்கு verhogen. ஆண்டவர் சில வழிகளை அவர் எங்களுக்கு காண்பிக்க En God heeft een விரும்புகிறார். aantal wegen voor முதலாவது, ons. நாங்கள் வாசிப்போம் சங்கீத புத்தகம் Als we kijken naar het boek van Psalmen, 91வது சங்கீதம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிக்க நாங்கள் கேட்கலாம். hoofdstuk 91, vers 14. எஸ் அவன் என்னிடத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைப்பேன். உயர்ந்த உயர்ந்த சொல்லுங்க உயர்ந்த 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 அடைக்கலத்திலே வைப்பேன். வாசியுங்கள். Omdat hij liefde voor mij opgevat heeft, zegt hij, zal ik hem bevrijden. Ik zal hem in een veilige vestiging zetten, want hij kent mijn naam. ஆமென். ஹalleluya. அங்கு இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் நம்மை உயர்த்தவர் விரும்புகிறார். De Heer wil ons இன்றைக்கு verhogen. உயர்வடைவதற்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வேதத்திலே அவர் De வைத்திருக்கிறார். Heer heeft een aantal wegen voor ons om முதலாவது verhoging te அது ondergaan. முதலாவது என்ன ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார் என்று Het சொன்னார். eerste wat de Heer ons verduidelijkt நாங்கள் en வாசித்த onderricht is, வசனத்திலே
அங்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் Omdat zij verlangen naar mij. அப்படி ஆயின் என்ன இன்றைக்கு நானும் நீங்களும் அதாவது யார் யார் எல்லாம் ஹல்லேலூயா உயர்வை பெற்றுக் கொள்வதற்கு Zij die een verhoging willen கர்த்தரிடத்தில் இருந்து ondergaan. கனத்தை மகிமையை பெற்றுக் Zij die கொள்வதற்கு de eer willen ontvangen van God. ஹல்லேலூயா அங்கு நாங்கள் தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலே நாங்கள் அதிகமான வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க Moet வேண்டும். zij verlangend zijn naar de Heer. வாஞ்சையா இருத்தல் என்று சொன்னால் என்ன? En wat houdt het in om een verlangen te hebben tegenover God? ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்க Je வேண்டும். moet zijn naam doorgronden en kennen. ஹல்லேலூயா யெகோவா தேவன் யெகோவா நாங்கள் God. அறிந்தவர்களாக Wij die hem ஓ kennen. இயேசுவை நாங்கள் Dat wij அறிந்தவர்களாக Jezus kennen. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் Dat wij அறிந்தவர்களாக het woord van God kennen. ஹல்லேலூயா ஆகையால் அங்கு ஆண்டவர் அங்கு 91வது சங்கீதத்திலே In hoofdstuk 91 தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது zegt deze vers. அவன் என்னிடத்தில் அவன் ஹல்லேலூயா நானும் நீங்களும் Ik en jij, ஜனங்கள் மக்கள் wij als volk, wij als அவன் kinderen, என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியினால் omdat zij verlangen naar mij, நாங்கள் தேவனிடத்திலே விருப்பமாக வாஞ்சியாக அன்புள்ளவர்களாக omdat நாங்கள் zij zeer இருக்கிற liefdevol zijn வேளைகளிலே tegenover God, ஆண்டவர் சொல்லுகிறார் zegt அவனை de நான் Heer, விடுவிப்பேன் zal ik hem bevrijden. அவனை நான் Ik விடுவிப்பேன் zal hem bevrijden, ஹல்லேலூயா என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் omdat zij mijn naam doorgronden. ஹல்லேலூயா வாஞ்சை அறிந்திருத்தல் Er is een ரெண்டு verlangen காரியம் இதற்குள்ள இருக்கிறது en het ஆமென். doorkennen. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய God வசனம் zegt, சொல்லுகிறது, என்னிடத்திலே வாஞ்சை Zij die een verlangen அது hebben மாத்திரமல்ல என்னுடைய நாமத்தை en அறிந்தபடியினால் zij die mijn naam அவனை kennen, நான் என்ன செய்வேன் wat zal ik daarmee doen? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் Ik zal hen in een இன்றைக்கு veilige நானும் vestiging நீங்களும், zetten. ஹல்லேலூயா கர்த்தரை அதிகமாக நாங்கள் ஆண்டவர் மேல நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது Dus jij en ik, als wij een vol verwachting hebben tegenover தேவனுடைய Heer, நாமத்தை நாங்கள் அதிகமாக நாங்கள் அறிந்தவர்களாக en als we இருக்கும் zijn பொழுது naam doorgronden en kennen, personalaக persoonlijk, நாங்கள் கர்த்தரை நாங்கள் பர்சனலாக நாங்கள் அறிந்து கொள்ள dan வேண்டும் moeten we de Heer persoonlijk kennen. அப்படியாக இருக்கும் பொழுது En als we வேதம் dat சொல்லுகிறது, doen, அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே Zegt வைப்பேன் de Heer dat Hij je in een veilige vestiging zal அப்படின்னா என்ன? plaatsen. முதலாவது, Wat houdt het in? அவர் நாமத்தை அறிந்தவர்களை Zij die zijn naam கர்த்தர் என்ன doorkennen, செய்கிறாராம்? wat zal உயர்த்துகிறார். God daarmee doen? Hij zal hen verhogen. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Laat onze rechterhand கர்த்தருடைய verhogen. நாமத்தை அறிந்தவர்களை Zij die zijn naam kennen, சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களை zij die zijn naams kennen, அவர் உயர்த்துகிறார். zal Hij verhogen. ஆமென். அப்போ நானும் நீங்களும் Dus jij en ik, பர்சனலாக தனிப்பட்ட முறையிலே In ons persoonlijke leven நாங்கள் கர்த்தருடைய in ons நாமத்தை eensgezind நாங்கள் leven அறிந்தவர்களா இருக்க moeten we வேண்டும். de naam van God அப்படி kennen. என்று சொன்னால் என்ன? Wat houdt dat in? ஹல்லேலூயா அங்கு கர்த்தருடைய கர்த்தரிடத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக Dus wij moeten eerlijk zijn. உண்மையாக நாங்கள் அவரை பின்பற்ற Wij வேண்டும். moeten Hem oprecht volgen. உண்மையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை பின்பற்ற வேண்டும். Wij moeten hem oprecht சொல்லுங்க. volgen. உண்மையாக Oprecht கர்த்தரை moeten wij de நாங்கள் Heer, பின்பற்ற moeten wij வேண்டும். Hem volgen. கர்த்தரிடத்திலே உண்மையாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க Wij moeten de வேண்டும். Heer oprecht volgen. அது மாத்திரமல்ல உண்மையாய் நாங்கள் கர்த்தரை நாங்கள் En dat niet நேசிக்கிறவர்களாய் alleen. Wij moeten de அன்புள்ளவர்களாய் Heer நாங்கள் ook lief பாடினது போல. hebben. ஆமென். நாங்கள் பாடினோம் அல்லவா ரெண்டு பாடல். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் Het ஆமென். oprecht. அதிக வாஞ்சியோடு அதிக விருப்பத்தோடு Met een verlangen. கர்த்தரை நாங்கள் நேசிக்கிறவர்களாய் அன்பு Moeten wij கூறுகிறவர்களாய் Hem இருக்க lief வேண்டும். hebben. ஹல்லேலூயா. En beminnen. மிகுந்த அன்போடு Met een grote மிகவும் liefde. அதிகமாக கர்த்தரோடு பர்சனலாக மிக op een அதிகமாக persoonlijk level. நெருக்கமாக En zeer nauw நாங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். moeten wij Hem volgen. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரை அங்கு அறிந்தவர்கள் என்று சொல்லுகிற Dat காரியம். zijn de mensen die de Heer kennen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை அறிந்திருக்கிறேன். Ik ken நாங்கள் God. வாசித்தோம் அங்கு நாங்கள் பார்த்தோம் அங்கு ஹல்லேலூயா. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை என்ன செய்தா? அறிந்தார். ஆமென். உங்களுக்கு Elkanah kende விளக்கப்படுத்த தேவையில்லை, உங்களுக்கு நல்லா zijn vrouw Hanna. எப்படியாக அறிந்தார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். Jullie weten op welke அது போல manier. இன்றைக்கு ஹல்லேலூயா அது வேறு பகுதி. ஆனால் Dat is een இன்றைக்கு ander gedeelte. நாங்கள் கர்த்தரை நாங்கள் ஹல்லேலூயா அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? Maar het kennen van அங்கு God கர்த்தரோடு நெருங்கி கிட்டி is dat wij een சேருதல். nauwe relatie நெருங்கி hebben met de அன்பாக Heer. இருத்தல். Dat wij een ஆண்டவருடைய nauwe lief அன்பிலே hebben. நாங்கள் களி கூர்ந்து Dat wij vreugde vinden in உண்மையாக நெருக்கமாக Hem. நாங்கள் இருக்கிற ஒரு Dat wij அனுபவம். zeer nauw bij Hem உண்மையாய் zijn. கர்த்தரை நாங்கள் பின்பற்றுகிற
பின்பற்றுகிற Dat wij hem oprecht zullen அது என்ன volgen. செய்யுமா? En wat zal daarmee gebeuren? பிரகாரமாக Zoals wij net hebben gelezen. அவர் நாமத்தை நாங்கள் அறிந்தவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். God zal hen verhogen die zijn naam kennen. நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி. Zij die zijn naam kennen. என் நாமத்தை Mijn naam. வசனம் சொல்லுகிறது என் நாமத்தை De Bijbel zegt mijn அவன் naam. அறிந்திருக்கிறபடியா Omdat ik het ken. அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே Op வைப்பேன். een veilige plaats zal hij hem உயர்ந்த zetten. அடைக்கலம் என்று சொன்னால் உயர்ந்த மேன்மையான ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறது என்று சொன்னால் Dat wordt bedoeld met een hoge அது positie. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் உயர்ந்த பாதுகாப்பை அவர் God தருகிறார். zal jou een grote veiligheid geven aan jou en je gezin en je kinderen. ஆமென். ஹல்லேலூயா. என்னவா? உயர்ந்த பாதுகாப்பை Een veilige vestiging zal hij aan jou en mij geven. இருக்கலாம் பலவிதமான Je kan je in problemen vinden. அவற்றை நாங்கள் கடந்து போக வேண்டிய நிலைமைகள் இருக்கலாம். En je kan je daarin verkeren in zo'n toestand. நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது Maar wanneer we verlangen naar de Heer en wanneer we de Heer kennen, கர்த்தர் என்ன செய்வார்? wat zal God dan doen? எல்லா நிலைமைகளிலும் Vanuit allerlei situaties en allerlei omstandigheden, அவர் உயர்ந்த ஒரு பாதுகாப்பை அவர் தருகிறவராக அவர் zal hij jou மாறுகிறார். veilig stellen. அது மாத்திரமல்ல ஆபத்து காலத்திலே உயர்ந்த துணையாக En அவர் in de மாறுகிறார். nood zal hij jou ஆமென். ஹல்லேலூயா. உயர்ந்த துணையாக அவர் helpen. மாறுவார். எல்லாம் உயர்வு. In nood zal hij jou helpen. உயர்வான பாதுகாப்பு உயர்ந்ததான ஹல்லேலூயா ஒரு verhoogde துணையாக அவர் bescherming. மாறுகிறார். ஹல்லேலூயா. அவர் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ஜெபத்தை wanneer we hem கேட்கிறார். bidden, அங்கு அன்னாள் போய் அங்கு Anna ging தேவனுடைய naar hem சமூகத்திலே toe. தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றினாள். En zij stortte haar hart ஆமென். uit. அவள் தன்னுடைய இருதயத்தை Zij ஊற்றினாள் என்று stortte haar சொன்னார். hart uit. கர்த்தர் அதை நினைத்தருளினார். En God dacht அன்னாளுடைய eraan. ஜெபத்தை கேட்டார். God gehoorde het gebed அவளுடைய van Hanna. குடும்பத்திலே ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்து Er ontstond een மேன்மைப்படுத்தினார். verhoging in dat gezin. அதனால இன்றைக்கு நானும் நீங்களும் Dus jij en ik, அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாய் இருக்க jij வேண்டும். en ik moeten zijn naam kennen. ஏனோ தானம் ஒன்று அல்ல, Niet zomaar iets, சரியான முறைகளிலே maar நாங்கள் op een juiste நெருக்கமாக, manier, op een nauwe உண்மையாக, manier. அன்புள்ளவர்களாக Eerlijk en நாங்கள் liefdevol. கர்த்தரை பின்பற்றும் பொழுது Wanneer we hem volgen, அது நாங்கள் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருக்க zullen we முடியும். zijn naam kennen. ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை அவர் கேட்கிறார். Hij hoort het அது gebed. மாத்திரமல்ல, அவர் தமது தெய்வீக சமூகத்தினாலே அவருடைய En பிரசன்னத்தினாலே met zijn aanwezigheid அவர் நிறைய அவர் எங்களை நிறைத்து நிரப்பி Heeft hij ons vervuld? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் உயர்த்துகிறார். en heeft hij ons een gezegend leven gegeven. En Halleluja. daarom verhoogt hij அவர் என்ன ons. செய்கிறாராம்? ஜெபத்தை கேட்கிறார். Hij hoort het உயர்ந்த gebed. பாதுகாப்பை Hij தருகிறார். geeft ons een ஆபத்து hoge காலத்தில் உயர்ந்த bescherming. துணையாக En in மாறுகிறார். nood is hij onze அது troost. மாத்திரமல்ல, அவர் தமது தெய்வீக சமூகத்தினாலே எப்பொழுதும் தன்னுடைய பிரசன்னத்தினாலே En door middel van zijn aanwezigheid, நானும் நீங்களும் ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு zodat wij een volledig அவர் என்ன leven kunnen leven, een செய்கிறார்? volmaakt அவர் leven, ஆசீர்வதித்து zo zal hij ons அவர் நம்மை zegenen உயர்த்துகிறவராக en hij zal jou verhogen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Halleluja. ஹல்லேலூயா. Halleluja. எனக்கும் உங்களுக்கும் அவர் தேவையானவைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Hij zal hetgene aan jou en mij யாத்தையும் geven, தாரும், wat benodigd தாரும், is. தாரும். Geef, geef, geef. ஆமென். அதை தாரும், இதை தாரும், Geef அப்படி dit aan தாரும், mij, அப்படி geef dat aan தாரும். mij en geef dit aan அப்படி அல்ல. mij. Dat அவருக்கு niet. தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன எந்த வேளையில என்ன தேவை என்பதை Hij கர்த்தர் weet wat benodigd is voor அதை het அவர் kind. கர்த்தர் தந்து அவர் உயர்த்துவார். En God zal het jou geven en zo ஆகவே, verhogen. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Daarom Gods அங்கே kinderen, இன்றைக்கு முதலாவது வழி என்ன? Dus ஆண்டவர் wat is de ஏற்படுத்திய eerste வேதத்தில் weg? சொல்லப்படுகிறது, அவர் நாமத்தை அறிந்தவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். God zal degene verhogen விளங்குகிறது? die zijn naam ஆமென். kennen. ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவனுடைய Jij en ik குடும்பங்கள், en Gods kinderen als Gods ஹல்லேலூயா. gezinnen. இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை அறிந்தவர்களாக, Omdat wij God kennen கர்த்தரை நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக, en omdat wij verlangen naar கர்த்தரை God, நேசிக்கிறவர்களாக, omdat wij God கர்த்தர் lief அன்பு hebben, கூறுகிறவர்களாக, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக, en omdat wij hem lief hebben, நெருக்கமான அன்புள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும் En omdat பொழுது we nauwe leven கர்த்தர் hebben என்ன met hem, செய்வார்? ஹல்லேலூயா, உங்களை அவர் உயர்த்துவார். zo zal hij jou எங்களை அவர் verhogen. உயர்த்துவார். God zal ons verhogen. ரெண்டு கரத்தை சொல்லி எங்களை Hef jullie அவர் handen op. உயர்த்துவார். Hij zal ons verhogen. எங்களை அவர் Hij zal உயர்த்துவார். ons verhogen. எங்களை Hij உயர்த்துவார். zal ons allen verhogen. ஹல்லேலூயா, அவர் உயர்த்துகிறவர். Hij is degene die அவர் எங்களை verhoogt. உயர்த்துகிறார். Hij is degene die அவர் தம்முடைய verheft. பிள்ளைகளை Hij உயர்த்துகிறார். verheft zijn kinderen. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் Als we kijken naar het boek van 13வது Openbaringen, வசனம் இப்படியாக சொல்கிறது, வாசிப்போம். het woord zegt als volgt. ஹல்லேலூயா. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது.
ஆமென். ஹalleluya. Amen. அங்கு வேதம் சொல்லுகிறது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். En het kleed ஆமென். இரத்தத்தை தோய்த்த வஸ்திரம் dat யாரு? gebloed was, ஹalleluya. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். Jezus Christus. ஹalleluya. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை En hij தரித்திருந்தார். was bekleed அவருடைய met een நாமம் in bloed தேவனுடைய broken. வார்த்தை என்பதே. En zijn naam luidt het ஆமென். woord van ஹalleluya. God. அவருடைய வார்த்தை என்னவா? En zijn ஹalleluya. naam. அவருடைய நாமம் என்ன? En zijn naam தேவனுடைய luidt வார்த்தை het ஆதியிலே woord van God. தேவன். ஹalleluya. ஓ அவர் வார்த்தையாக In het இருந்தார் என்று begin சொல்லி was het woord. ஹalleluya நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். Dat kunnen we zien in het boek van யோவான் எழுதின Genesis, சுவிசேஷம் hoofdstuk 1ஆம் 1. அதிகாரம் En in 1ஆவது, Johannes 2வது, hoofdstuk 1, 3வது vers வசனத்தை 1, 2, பார்க்கிறோம். 3. ஆமென். இயேசுதான் ஹalleluya Jezus. அவர் வார்த்தையாக இருந்தவர் Hij was het இயேசுவாக woord. ஓ இந்த உலகத்துக்கு கடந்து En வந்தார் hij என்று kwam சொல்லி als நாங்கள் Jezus பார்க்கிறோம். naar de wereld toe. அவர்தான் எனக்காக உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். Hij heeft zijn bloed vergoten சொல்லுங்க, voor jou en Jezus. voor mij. Jezus எனக்காக heeft voor mij, ஓ அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். hij heeft zijn bloed ஆதியிலே vergoten. வார்த்தையாக In het இருந்தவர் begin was hij het ஓ woord. அவர் மாம்சமாகி Hij werd als een mens. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் En நிறைந்தவராய் vervuld met genade en அவர் het woord en என்னை waarheid தேடி வந்து kwam hij naar ons என்னை toe. கண்டுபிடித்தார். En zo vond hij எனக்கு ons. ரட்சிப்பை Hij தந்தார். gaf ons de redding. ஹalleluya. இப்ப இயேசு வார்த்தை. Jezus is het woord. சொல்லுங்க வார்த்தை இயேசு. En het woord is Jezus. ஹalleluya. ஓ ஆகையாலே அங்கு நாங்கள் பாடினோம் ஆட்டுக்குட்டியானவரே. Als het lam van de Heer. ஆட்டுக்குட்டியானவரே என்று Het சொல்லி lam மகன் van de பாடினோம். Heer. ஆமென். ஹalleluya. எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு. Het lammetje. ஓ அவர் தன்னுடைய Dat werd இரத்தத்தை அங்கு geslagen. சிந்தினார். Hij heeft zijn bloed ஆமென். ஆகையாலே vergoten. அவர் வார்த்தையாக இருந்தவர். En hij was het woord. அவர்தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய Daarom zegt het நாமம் woord, என்ன? zijn ஹalleluya. naam. தேவனுடைய வார்த்தை. Zijn naam luidt het woord van God. ஆமென். அப்படியா இன்றைக்கு நானும் நீங்களும் Dus எதிலே jij en வாஞ்சியாக ik, இருக்க வேண்டும்? waarom moeten wij எதிலே verlangen? விருப்பமாக இருக்க வேண்டும்? Waarom எதை moeten wij நாங்கள் verlangen அறிந்தவர்களாக hebben? இருக்க வேண்டும்? Waar moeten wij ரெண்டு கரங்களை verlangen? உயர்த்தி சொல்லுங்க தேவனுடைய Dat வார்த்தையில். is het woord van God. தேவனுடைய வார்த்தையில். Het woord van God. ஓ வேதத்தை கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் ரெண்டு கரத்தாலே அப்படியாக உயர்த்தி சொல்லுங்க தேவனுடைய Zij die het Bijbel வார்த்தையில். hebben meegebracht, het woord van தேவனுடைய God. வார்த்தை. Het woord van God. தேவனுடைய வார்த்தை. Het woord van God. ஆமென். அவருடைய நாமம் Zijn naam. தேவனுடைய வார்த்தை. Dat is het woord van அப்படியாயின் God. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்க Dus we வேண்டும். moeten het woord van God kennen en doorgronden. ஆமென். ஹalleluya. தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் Als ik ஹalleluya, Jezus ken, als ik அர்த்தம் God என்ன? ken, நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய houdt in வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன். dat ik elke அந்த dag வார்த்தையை zijn நான் woord தியானம் பண்ணுகிறேன். அந்த mediteer. வார்த்தையினூடாக கர்த்தரனோடு En பேசுகிறார். dat de Heer spreekt door middel van het woord. அவரோடு நான் நெருக்கம் Dat கொள்ளுகிறேன். ik zeer nauw ben met de Heer. அவர் என்னோடு பேசுகிறார், நான் அவரோடு En dat de பேசுகிறேன். Heer spreekt met mij en ik met hem ஆமென். spreek. ஹalleluya. ஆகையாலே தான் இங்கு வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தை ஹalleluya அவருடைய நாமம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. Zijn naam ஆமென். is het woord. அப்படியாயின் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்கும் Dus we பொழுது moeten het woord கர்த்தர் kennen van என்ன de Heer. செய்வாராம்? என்னையும் உங்களையும் அவர் En zo உயர்த்துவார். zal hij jou en mij verhogen. நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பது எங்களுக்கு கற்று ஹalleluya ஓ நேரங்கள் காலங்கள் சூழ்நிலைகள் என்று சொல்லி ஏதோலாம் நாம சொல்லிக்கொண்டு நாங்கள் கடந்து போய் கொண்டிருப்போமாக இருந்தால் Moeten we die dingen கர்த்தர் zeggen zoals எப்படி we geen என்னை tijd hebben? எங்களை எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை உயர்த்த முடியும்? Hoe kan God dan jou en jouw gezin en jouw kinderen verhogen? ஆமென். ஹalleluya. ஓ நாங்கள் தேவனுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், தேவனை We moeten அறிய het woord- வேண்டும். ஓ We ஹalleluya. moeten tijd தேவனிடத்தில் besteden aan வாஞ்சியா God. Er இருக்க moet een வேண்டும். verlangen zijn tegenover God. இயேசுவிடத்தில் வாஞ்சியா இருக்க moeten வேண்டும். verlangen zijn எங்கள் naar de பரலோக Heer. பிதாவிடத்தில் வாஞ்சியா Er moet இருக்க een verlangen zijn naar onze பரிசுத்த hemelse ஆவியானவரோடு Vader. ஒரு உறவு எங்களுக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஒரு உறவு நெருக்கம் இருக்க Er வேண்டும். moet een relatie zijn met het இயேசுவை woord van நாங்கள் God. நேசிக்க We வேண்டும். moeten de Heer lief ஓ hebben. பிதாவை நாங்கள் நேசிக்க We வேண்டும். moeten de Vader lief hebben. ஹalleluya. அன்பு கூற En வேண்டும். we moeten hem lief hebben. ஓ ஒரு நெருக்கம் எங்களுக்குள்ள இருக்க Er வேண்டும். moet iets nauws in ons அப்படி இருக்கும் komen. பொழுது கர்த்தர் ஹalleluya உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்ந்த ஆசீர்வாதங்களை தந்து En zo zal de Heer ons உயர்ந்த கனத்தை zegenen. கொடுத்து En hij zal ons op een உயர்ந்த hoge positie பாதுகாப்பை தந்து plaatsen. Hij zal ons een எல்லா hoge bescherming விதமான geven. தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்து அவர் என்ன செய்வாரா? En zo zal hij God தன்னுடைய zegeningen பிள்ளைகளை geven. அவர் உயர்த்துவார். En zo zal hij zijn kinderen verheffen. ஹalleluya. ஓ ஜீசஸ் ஹalleluya. Hallelujah. ஓ என்னையும் உயர்த்துவாரா? Zal hij ook என் mij பிள்ளைகளை verhogen? உயர்த்துவாரா? Zal hij mijn kinderen verheffen? என்னுடைய கணவனை உயர்த்துவாரா? Zal hij ook mijn என்னுடைய man- மனைவியை உயர்த்துவாரா? mijn man of mijn என்னுடைய vrouw பிள்ளைகளை verheffen? உயர்த்துவாரா? Of mijn கட்டாயம் kinderen? உயர்த்துவார். Zeker zal hij dat doen. உங்களுடைய பார்வைக்கு அவர்கள் குப்பையாக இருக்கலாம் Je- அல்லது ze kunnen misschien அவர்கள் in je ogen als vuil zijn. குப்பை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லலாம்.
அல்லது zijn voor niets ஹalleluya of எளியவர்கள் onbruikbaar என்று zijn சொல்லலாம் of நினைக்கலாம் arm zijn. ஆனால் கர்த்தரால கூடாத காரியம் Maar er is ஒன்றுமில்லை. niks onmogelijk ஓ voor onze God. அப்படிப்பட்டவர்களை அவர் எடுத்து உயர்த்தி Zulke mensen zal de Heer ஆசீர்வதித்து verhogen. மேன்மைப்படுத்த En கர்த்தரால zij முடியும் zegenen en verheerlijken. ஆனா நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் Maar wat moeten wij doen om dit te அறிந்தவர்களாய் ontvangen? நாம இருக்க Wij moeten de Heer தேவனுடைய doorgronden. வார்த்தையை அறிந்தவர்களாய் Wij இருக்க moeten het woord van God வேண்டும் kennen. இரண்டாவது Als tweede, வாசிக்கலாம் இரண்டாவது வழி laten we என்னவா lezen. ஹalleluya அங்கே 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் In het அதிகாரம் boek van 1 Petrus, பேதுரு hoofdstuk 5, ஹalleluya இப்படியாக அங்கு விளக்க பண்ணி இருக்கிறார் 1 Zo பேதுரு verduidelijkt hij. உன்னுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க Het boek கேட்கலாம் van 1 Petrus, hoofdstuk 5, vers 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி Opdat hij u op zijn tijd சொல்லுங்க ரெண்டு verhoogt. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆகையால் Opdat ஏற்ற காலத்திலே op de juiste சொல்லுங்க tijd, ரெண்டு தடவை ஏற்ற op காலத்திலே zijn juiste tijd, ஏற்ற op காலத்திலே de juiste tijd, தேவன் dat God, எங்களை உயர்த்தும்படி dat God ons zal தேவன் verhogen. எங்களை உயர்த்தும்படி God ons zal verhogen. அவருடைய பலத்த கைக்குள் Met zijn krachtige hand, அடங்கி இருங்கள் verneder u அவருடைய dan. பலத்த கரத்துக்குள் Onder zijn krachtige hand, அடங்கி இருங்கள் verneder u வாசிங்கம்மா. daaronder. Vers 6. Vernederen u dan onder de krachtige hand van God, opdat hij u op zijn tijd verhoogt. ஹalleluya Halleluja. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே Lieve kinderen van God, இன்றைக்கு ஹalleluya இன்னைக்கு எந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில நாங்கள் வாழ்ந்து in கொண்டிருக்கிறோம் wat voor snelle wereld wij ook ஓ leven. ஹalleluya எல்லாம் எங்களுக்கு ஃபாஸ்டா விரைவாக ஹalleluya கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அதிகமாக நாங்கள் Alles பிரயாசப்படுவோம் moet heel வாஞ்சிக்கிறோம் snel bij ons gebeuren en we moeten alles snel விரும்புகிறோம். ontvangen. ஹalleluya En hetgeen wat wij கர்த்தருடைய verlangen, வார்த்தை ஆவிக்குரிய ரீதியாகவும் maar het woord van God in பூமிக்குரிய geestelijke zin, ரீதியாகவும் in wereldse zin, உன்னதத்துக்குரிய ரீதியாகவும் en naar de hemelse zin, ஹalleluya அங்கு வேதமங்களுக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் hetgene wat het என்னவென்று woord aan ons verduidelijkt, கர்த்தர் அவர் எங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவேன் என்று சொல்லி God இருக்கிறார் zal ons op de juiste tijd verhogen. வேதம் ஹalleluya ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் Vanuit வரையில het boek van Genesis ஆண்டவர் tot de எவ்வளவு openbaringen, வார்த்தைகளை எவ்வளவு குடும்பங்கள் எவ்வளவு பரிசுத்தவான்கள் எவ்வளவு சாதாரண heiligen, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே over normale mensen, ஆண்டவர் அவர்களை உயர்த்தின விதங்கள் zie வழிமுறைகளை verschillende நாங்கள் manieren, வேதத்தில் verschillende கற்றுக்கொள்ளுகிறோம் wegen, hoe God hen heeft ஆமென். verhoogd. ஹalleluya அது எங்களுக்கு தெரியும் Dat weten wij. அது நாங்கள் தியானம் பண்ணுகிறோம் En dat is hetgene ஓ wat wij எத்தனை mediteren. இதோட வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் En wij horen deze woorden கர்த்தர் van எங்களோடு God. பேசுகிறார் God spreekt met ons. ஆகையால தான் அங்கே பேதுரு சொல்லுகிறார் Daarom zegt ஆகையால் Petrus, எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் je kan met vele dingen zitten. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் Je kan je in een toestand ஓ verkeren எத்தனையோ met heel veel காரியங்களை நாங்கள் problemen. சந்தித்து வந்திருக்கலாம் Je kan misschien heel veel ஓ dingen hebben இவைகளெல்லாம் gezien in je leven. இப்படியாக உங்களுடைய குடும்பத்திலே In mijn en in அல்லது jouw leven. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே En in je ஓ eensgezind சபையின் leven. வாழ்க்கைகளிலே En in jouw ஆவிக்குரிய வாழ்க்கையிலே gemeentelijk leven en in jouw இப்படிப்பட்டதான geestelijk நிலைமைகள் இருக்கலாம் leven. Je kan je misschien in zo'n toestand verkeren. ஆனாலும் பேதுரு சொல்லுகிறார் Maar Petrus zegt, வார்த்தை சொல்லுகிறது het woord van God zegt, opdat, என்ன நிலைமையாக in wat voor இருந்தாலும் situatie dan எப்படிப்பட்ட ook, சூழ்நிலையாக in wat voor இருந்தாலும் situatie எப்படிப்பட்ட dan ook, பிரச்சனைகளாக in wat voor இருந்தாலும் problemen je ook எப்படிப்பட்ட vindt, என்ன சூழ்நிலைகள் ஹalleluya சத்துரு பலவிதமான முறைகளிலே ஓ ஹalleluya உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக சபைக்கு voor manier de duivel ook உங்கள் tegen jou ஆவிக்குரிய komt, வாழ்க்கைக்கு tegen jouw gezin விரோதமாக komt en tegen jouw ஓ geestelijk சத்துரு leven வெள்ளம் komt. போல வந்தாலும் Wanneer de duivel ஓ als யாரை storm விழுங்கலாம் komt, என்று பிசாசு வகை தேடி ஓ சுற்றி திரிந்து hij வந்தாலும் die zoekend is naar een prooi, ஓ திருடும்படி கொல்லும்படி om te அழிக்கும்படி roven, te சத்துரு slachten en கடந்து te vernietigen, வந்தாலும் als duivel naar ons toe komt, ஓ என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஓ கிராஸ் பண்ணி வந்தாலும் wat jou ook doorkruist, ஹalleluya ஏற்ற காலத்திலே op de juiste moment, ஏற்ற op காலத்திலே het juiste moment, ஹalleluya தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு என்று dat de சொல்லப்படுகிறது Heer jou zal தேவன் உங்கள் verhogen, குடும்பங்களை உயர்த்தும்படி dat de Heer jouw gezin தேவன் zal உங்கள் பிள்ளைகளை verhogen, உயர்த்தும்படி dat de Heer jouw kinderen zal தேவன் உங்களை verhogen, உயர்த்தும்படிக்கு dat de Heer jou zal நானும் நீங்கள் என்ன செய்ய verhogen. வேண்டுமாம் Wat moeten wij daarvoor அவருடைய doen? பலத்த கரத்துக்குள் கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் Wij moeten ons vernederen onder zijn krachtige தான் hand. இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது Dat is dus het probleem voor vele mensen. ஹalleluya அநேக தேவ பிள்ளைகளுக்கு தான் பெரிய பிரச்சனைகள் Dat is het probleem voor vele kinderen van ஹalleluya God. நாங்கள் ஓ
ஹalleluya எங்களுடைய காரியங்களிலே நாங்கள் தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் நாங்கள் அடங்கி இருக்க We வேண்டும். moeten ons altijd vernederen onder நமக்கு சொல்ல வந்த Gods காரியம் krachtige எல்லாமே hand. ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல நாம இருக்கிறோம். We leven in een snelle ஃபாஸ்ட் wereld. சிட்டில நாம இருக்கிறோம். We leven in een snelle ஃபாஸ்ட் stad. வர்க்ல நாம In een இருக்கிறோம். snelle werk. திடீர் மாவு திடீர் ரொட்டி. என்னவா திடீர் மாவு சொல்லுங்க, திடீர் மாவு, திடீர் ரொட்டி. ஹalleluya அப்படியே போய் ஹalleluya அங்க கொன்மார் அல்லது ஜும்போ அல்லது டெக்ஸ்கோ அல்லது அந்த இந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் அப்படி ஒரு மாவை எடுத்து கொண்டு வந்து அப்படி ஒரு கரைச்சு போட்டு அப்படியாக இருக்கா அப்படியே ஊத்தி அப்படி இருக்கா சுட்டுட்டு சாப்பிட்டு குயிக்கா எல்லாம் குயிக்கா செய்ய நாங்கள். ஆமென் ஹalleluya அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In zo'n omstandigheden, in zo'n wereld leven wij. எல்லாவற்றையும் நாம செய்திட வேண்டும், கிடைத்திட வேண்டும். Alles moet snel en snel gebeuren. Maar het woord van God zegt, op de juiste tijd zal Hij jou verhogen. Hij zal jou verhogen. Daar is geen enkele twijfel over mogelijk. Hij zal jou verhogen. அதுல எந்த ஒரு மாறுதலும் இல்லை. Daar is geen நான் enkel. ஆராதிக்கிற கர்த்தர் Want de Heer die wij இன்னார் என்பதை aanbidden, நான் அறிந்திருக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு, நான் The Heer die பிரசங்கிக்கிற ik தேவன் prijs, எல்லாவற்றையும் the Heer die ik செய்ய aanbid. வல்லமை உள்ளவர் என்பதை Het is அறிந்திருக்கிறேன். mogelijk voor hem. ஆகையால் அவர் உயர்த்துவார், Daarom zal hij jou அவர்கள் verhogen. குடும்பங்களை உயர்த்துவார், Hij zal jou அவர்கள் verhogen. குடும்பங்களை மேன்மைப்படுத்துவார், Hij zal jou உங்கள் பிள்ளைகளை verhogen. ஆசீர்வதிப்பார். Je அது kinderen எந்த ஒரு zal hij சந்தேகமே zegenen. இல்லை. Daar is geen enkele twijfel over mogelijk. ஹalleluya நானும் நீங்களும் ஆண்டவர் சொல்லுகிற வழிமுறைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Maar we moeten ons gehoorzamen aan de வழிமுறைகளை wegen die நாங்கள் de Heer ons கைக்கொள்ள வேண்டும். onderricht. Wij moeten die volgen. Wat zegt de Bijbel? ஆகையால் ஏற்ற காலத்திலே Op het juiste தேவன் moment. உங்களை உயர்த்தும்படிக்கு Dat de Heer jou zal அவர் ஆவிக்குரிய verhogen. பிரகாரமாக அவர் உயர்த்துவார். Zal de சந்தேகம் Heer இல்லை. jou verhogen? Daar is geen அவர் enkele twijfel over ஹalleluya mogelijk. அவர் இந்த பூமிக்குரிய பிரகாரமாக கட்டாயமாக அவர் Hij உயர்த்துவார். zal dat zeker doen. ஹalleluya நாங்கள் பார்க்கிறோம் அங்கு எங்கிருந்தா புழுதியில இருந்து In het veld, in het stof. புழுதியில இருந்து ஆறு சிறியவனைத்தான் புழுதியில இருந்து En de geringe verheft hij ஆமென் daaruit. சிறியவன் பெரியவனே என்று வேதம் சொல்லுது. Niet de grote. ஒன்றுமே இல்ல nothing. Maar het zijn de geringe mensen die niks zijn. எந்த ஒரு கனத்துக்கும் பாத்திரம் அல்ல, Ze zijn het niet எந்த ஒரு waardig. மகிமைக்கும் பாத்திரம் Ze அல்ல. zijn het niks waardig. ஹalleluya அந்த சிறியவனை அவர் புழுதியில இருந்து Met எடுத்து zo'n geringe verhief hij daaruit. எளியவனை அவன் எங்க குப்பையில இருந்து En de எடுத்தவர் armen என்ன செய்கிறாராம்? verhoogt hij uit het vuil. பிரபுக்களோட அந்த ஸ்தானத்துல இருப்பதற்கு கர்த்தர் அதை செய்கிறார். En hij plaatst hem bij de edelen. ஆகையால கர்த்தரால எல்லாம் கூடும். Daarom is Gods ஆகையாலே is alles அருமையான தேவனுடைய mogelijk. பிள்ளைகளே, Daarom, lieve இங்க நாங்கள் kinderen, பார்க்கிறோம் அவர் உயர்த்துவதற்கு ஹalleluya ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி. God zal je op ரெண்டு het கரங்களை juiste உயர்த்தி moment சொல்லுங்க. verhogen. அருமையான சகோதரர்களை பார்த்து சிரிச்ச முகத்தை சொல்லுங்க. Zeg met een ஒருக்கா blij பாருங்க gezicht. எல்லாரையும் பார்த்து Met een vreugdevol ஏற்ற gezicht. காலத்திலே Op het juiste moment கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி. zal God jou verhogen. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி. Dat God jou op het juiste moment zal verhogen. கர்த்தருடைய God, இயேசுவினுடைய van Jezus, பரலோக பிதாவினுடைய van de hemelse Vader, பலத்த கைக்குள்ளே met zijn krachtige hand, அடங்கி இருங்கள். verneder je daaronder. ஹalleluya. இந்த சுதந்திரத்தல் ஆண்டிலே In het jaar van verovering, ஜெயம் கொள்ளுகிறவன் யாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். zij die het overwinnen zullen alles veroveren. சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஹalleluya. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவனுடைய zal God குமாரனாய் zijn, en zij zullen mijn இருப்பான். kinderen zijn. ஆண்டவர் எங்களை கனப்படுத்தி எங்களை உயர்த்துவதற்கு போதுமானவர். Daarom is het mogelijk voor de Heer om ons te verhogen en வேதம் te சொல்லுகிறது அவருடைய verheerlijken. பிரபுக்களோட உட்கார Hij பண்ணுகிறவர். plaatst hem bij de மகிமை edelen. உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிப்பது. En hij மகிமை gaf hem உள்ள de சிங்காசனம். erezetel. ஆமென். சும்மா சிங்காசனம் Niet அல்ல, zomaar een zetel, மகிமையான ஒரு சிங்காசனத்தை maar een erezetel. சுதந்தரிக்கவும் என்ன செய்கிறார்? கர்த்தர் பண்ணுகிறார். சொல்லுங்க, ரெண்டு கரத்தை அப்படி அகட்டி சொல்லுங்க. அவர் பண்ணுகிறார். Hij zal dat doen. கேளுங்க, என்னத்தை பண்ணுகிறார் கேளுங்க. என்னத்தை jullie af wat பண்ணுகிறார் hij zal doen. கேளுங்க. ஹalleluya. அவர் பண்ணுகிறார். ஹalleluya. என்ன பண்ணுகிறாரா? ஹalleluya. அவர் மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிப்பீர்கள். ஹalleluya. அவர் அங்கு பிரபுக்களை அவங்க இந்த எளியவனை சிறியவனை அங்கு பிரபுக்களோட உட்கார Hij zal hem bij பண்ணுகிறார். de edelen neerzetten. அவர் பண்ணுகிற கர்த்தர். En dat is de God die dat doet. செயல்படுத்துகிற கர்த்தர். Hij is de God die அப்படி dat செய்து doet. எங்களை அழகு பார்க்கிற கர்த்தர். En hij kijkt zo naar ஆமென். ons. ஹalleluya. ஆகையாலே தான் அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். God zal de personen verhogen die zich vernederen onder de hand van God. அடங்கி இருக்க விருப்பம். Wie wilt er vernederd leven? யாருக்கெல்லாம் விருப்பம்? நான் கர்த்தருடைய கரத்திலே நான் அடங்கி இருப்பேன். Wie wilt er nederig zijn onder de கண்களை krachtige மூடி hand ரெண்டு van கரங்களை God? உயர்த்தி ஆண்டவரே Laten we onze சொல்லுங்க. handen ஆண்டவரே opheffen.
எந்த சூழ்நிலையிலும் In wat voor எந்த situatie dan நிலைமையிலும் ook. In wat voor கர்த்தாவே, mogelijke omstandigheden. எங்களை உயர்த்தும்படிக்கு God, dat u ons என்னை verhoogt. உயர்த்தும்படிக்கு Dat wij worden நான் verhoogd. உம்முடைய கரத்திலே உம்முடைய பலத்த In கரத்திலே uw krachtige hand. நான் அடங்கி இருப்பேன். Daar verneder ik நான் mijzelf அடங்கி onder. இருப்பேன். Ik verneder என்னை mijzelf ஒப்புக் daaronder. கொடுக்கிறேன். Ik geef mij daarvoor இயேசுவின் op. நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jezus' naam, amen. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். God ziet jullie உங்கள் gebed. அர்ப்பணிப்பை பார்க்கிறார். ஆமென். God ziet ஹalleluya. jullie overgave. ஆண்டவர் உயர்த்த வேண்டுமாக இருக்கிறார். யாரை உயர்த்துகிறார்? முதலாவது Wie zal அவர் God நாமத்தை verhogen? அறிந்தவர்களை உயர்த்துகிறார். இரண்டாவது Zij die de naam van God kennen. கர்த்தருக்குள் சொல்லுங்க, கர்த்தருக்குள் En als tweede, அடங்கி இருப்பவர்களை zij die vernederd அவர் zijn. உயர்த்துவார். ஹalleluya. Zal கொஞ்சம் hij verhogen? தாமதமாக இருக்கலாம். Het kan misschien een ஹalleluya. tijdje சில காரியங்கள், duren. ஹalleluya, உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாக இருக்கலாம். Om een verhoging te ஆனாலும் ontvangen நாங்கள் kan het misschien een கர்த்தரை tijdje உயர்த்துவோம். duren. Maar கர்த்தரை God zal jou மேன்மைப்படுத்துவார். verhogen. கர்த்தர் அவர் சொன்னவர் அதை செய்வார். God heeft gezegd, hij zal het verrichten. கரத்துக்குள்ளே நாங்கள் Met என்ன zijn செய்ய krachtige வேண்டும்? hand. எப்பொழுதும் அடங்கி அமர்ந்து நாம இருக்க Wij கற்றுக்கொள்ளும். moeten ons daaronder அதை செய்து vernederen. பாருங்க, கர்த்தர் Doe உங்களை dat. உயர்த்துவார். En God உங்கள் zal jou பிள்ளைகளை verhogen. உயர்த்துவார். Hij zal jouw kinderen குடும்பங்களை verhogen. உயர்த்துவார். Hij zal jouw உங்கள் families வாழ்க்கையை verhogen. உயர்த்துவார். ஆமென். Hij zal jouw மூன்றாவது geestelijke zinnen verhogen. ஹalleluya வாசிப்போம். யாக்கோபினுடைய புத்தகம் In het boek van Jacobus, 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். hoofdstuk 4, vers 10. ஹalleluya. Thank you Lord. வாசியுங்கள். யாக்கோபினுடைய புத்தகம் Het boek van Jacobus, எஸ் 4ஆம் அதிகாரம் hoofdstuk 4, எஸ் ஹalleluya 10வது வசனத்தை வாசியுங்கள். vers 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். Verneder je voor de Heer அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். en hij zal jou அப்பொழுது அவர் verhogen. உங்களை உயர்த்துவார். ஹalleluya. முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், அவர் நாமத்தை அறிந்தவர்களை உயர்த்துகிறார். Hij zal degene verhogen die zijn இரண்டாவது naam நாங்கள் kennen. பார்க்கிறோம், கர்த்தருக்குள்ளே அடங்கி இருப்பவர்களை அவர் En hij zal உயர்த்துகிறார். hem verhogen die zich vernederen. மூன்றாவது நாங்கள் இங்கு Als derde zien பார்க்கிறோம், wij, யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக வாழுகிறார்களோ, zij die zich vernederen voor de Heer. பெருமை அல்ல, பெருமையான trots. செயல்பாடுகள் அல்ல, Geen trots, மேட்டுமையான செயல்பாடுகள் அல்ல, geen trots, மேட்டுமையான வாழ்க்கைகள் அல்ல, niet zo'n leven, மேட்டுமையான பேச்சுக்கள் அல்ல, niet zo'n leven, மேட்டுமையான காரியங்கள் அல்ல, geen trots leven, பெருமையான காரியங்கள் அல்ல, geen trots மாறாக leven, maar in plaats அங்கு daarvan, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. maar een leven waarin wij ons கர்த்தருக்கு vernederen. முன்பாக எப்பொழுதும் 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 நாங்கள் Een தாழ்மைப்பட்டு leven வாழுகிற ஒரு waarin wij ons வாழ்க்கை. volledig தாழ்மையான ஒரு தாழ்மை, vernederen. In een nederig leven. தாழ்மையான மனப்பான்மை அல்ல, உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. Een oprecht leven dat we ons செயல்பாடு. vernederen voor de Heer. ஹalleluya. Zulke அப்படியாக handelingen. நாங்கள் செயல்படும் பொழுது En als wij zo அதை handelen, கர்த்தர் பார்க்கிறார். ziet de Heer அப்பொழுது dat. அவர் உங்களை என்ன செய்வாராம்? எங்களை அவர் என்ன செய்வார்? உயர்த்துவார் என்று En வேதம் hij zal சொல்லுகிறது. jou verhogen. ஆமென். Amen. ஹalleluya. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ Wij வேண்டும். moeten een nederig leven leiden. ஹalleluya. ஆண்டவர் அநேக உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, In geestelijke zin en wereldse ஹalleluya, zin. உன்னதத்துக்குரிய பிரகாரமாக கர்த்தர் எங்களுக்கு நல்ல உயர்வுகளை கர்த்தர் தந்து God கொண்டிருக்கிறார். heeft ons al grote ஹalleluya. verhogingen gegeven. அவைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது Als wij dit எந்த ஒரு ontvangen, விதமான ஹalleluya மேட்டிமைகளும் எங்களுக்குள்ள வந்து விடக்கூடாது. kunnen er ook vele andere dingen in ons மேட்டிமையான komen. பேச்சுக்கள் எங்களுக்குள்ள வந்து விடக்கூடாது. Zullen afgunstige மேட்டிமையான woorden. செயல்பாடுகள் எங்களுக்குள்ள Deze வந்து விடக்கூடாது. afgunstige woorden. ஹalleluya. ஹalleluya. மேட்டிமையாக நாங்கள் மற்றவர்களை பார்க்க கூடாது. Zo moeten we niet naar andere mensen அது kijken. மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக, Maar voor அந்த God, உயர்த்தின கர்த்தருக்கு முன்பாக, God die ons heeft அல்லது உயர்த்தி verhoogd, கொண்டிருக்கிற கர்த்தருக்கு God die முன்பாக die ons நாம் heeft எப்பொழுதும் verheft, மனத்தாழ்மை உள்ளவர்களாக, moeten wij vol nederigheid. மனசு எப்பொழுதும் இருதயமானது அவருக்கு முன்பாக மிக 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 தாழ்மையா உள்ளவர்களாக En het hart moet zeer நாங்கள் nederig நம்முடைய வாழ்க்கை zijn. இருக்கும் பொழுது, En als dat zo is, அப்பொழுது என்று வேதம் சொல்லுகிறது, En dan, எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் வாழும் பொழுது wanneer wij een nederig hart அவர் உங்களை leven என்ன செய்வார்? leiden, உயர்த்துவார். zal hij jou verhogen. ஹalleluya. அவரை உங்களை ஹalleluya ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, Hij zal jou de geestelijke பூமிக்குரிய zegeningen, ஆசீர்வாதங்களை, de wereldse உன்னதத்துக்குரிய zegeningen, de ஆசீர்வாதங்களை, hemelse zegeningen, முடிவிலே நித்தியத்துக்குரிய ஆண்டவரோடு zodat we aan het einde het eeuwige leven zullen அந்த ontvangen, blessing, அந்த ஆசீர்வாதங்களை deze zegeningen, எல்லாவற்றை நாங்கள் அனுபவித்துக் கொள்வதற்கு zodat we deze kunnen கர்த்தர் என்ன ervaren, செய்வாராம்? அவர் உயர்த்துவார். zal hij ons verhogen. அந்த வேதத்திலே
ஹalleluya இதை குறித்து உங்களுக்கு தெரியும். பெருமை என்றால் என்ன, தாழ்மை என்றால் என்ன, பெருமையான பேச்சுக்கள் என்றால் என்ன, பெருமையான வாழ்க்கை என்று சொன்னால் என்ன, மேட்டுமையான வாழ்க்கை என்றால் என்ன, தாழ்மையான வாழ்க்கை என்றால் உங்களுக்கு தெரியும். ஆனால் வேதத்திலே சில சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் உடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம். Het boek van Rechters hoofdstuk 6. ஹalleluya, praise the Lord. அங்கு ஹalleluya 16ஆம் அங்கு நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் Hoofdstuk 6. 11வது வசனத்திலே இருந்து 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்க நாங்கள் கேட்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்டினாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். யார் வந்து உட்கார்ந்தார்? Wie ging daar zitten? யார் வந்து உட்கார்ந்தார்? Wie nam daar plaats? கர்த்தருடைய தூதன் வந்து Gods engel. அந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். En hij ஆமென். plaatste daar. அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன், அப்பொழுது அங்கு அவனுடைய குமாரனாகிய கிதியோன் En zijn zoon Gideon. கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அங்கு நடக்கிற சம்பவம் என்ன? Wat is hetgene wat hier அங்கு gebeurt? கிதியோன் என்று சொல்லுகிறதான ஒரு அங்கே ஒரு மனுஷனை En Gideon. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கோதுமையை அங்கு மீதியானியருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலை அங்கு இருக்கிறது, அந்த போரடித்துக் கொண்ட அந்த ஆலைக்கு அருகிலே அதை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போரடித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் அந்த கிதியோன் மேல ஒரு திட்டம், ஒரு தரிசனம், ஒரு காரியத்தை அங்கு அவன் மூலமாக கர்த்தர் செய்யும்படி அவர் விரும்புகிறார். தேவன் வருகிறார் என்று சொன்னால், தேவ தூதன் வருகிறார் என்று சொன்னால் ஒரு செய்தியோடு கடந்து வருகிறார். அங்கு வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், காபிரியல் தூதன் அங்கு கடந்து வந்த வேளைகள் எல்லாம் ஒவ்வொரு செய்திகளோடு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இங்கு கர்த்தருடைய தூதனானவர் ஒரு செய்தியோடு கடந்து வருகிறார். கிதியோனுக்கு அவர் தரிசனமாக போகிறார். En hij verscheen aan Gideon. Halleluja. அங்கே கிதியோனுக்கு அநேக காரியங்களை தெளிவுபடுத்தி En hij verduidelijkte een aantal dingen aan தேவன் அந்த கிதியோன் மூலமாக செய்ய வேண்டிய காரியத்தை தெளிவுபடுத்தும்படி En zo verduidelijkte hij een aantal dingen aan Gideon. Zo kwam hij daarheen. Zo kwam God daarheen. தேவன் தரிசனத்தோடு கடந்து வருகிறார். Heer kwam met een தேவன் bepaalde தம்முடைய வார்த்தைகளோடு verschijning. கடந்து Door middel van வருகிறார். zijn woorden openbaarde hij zich. அங்கு 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Vers 12 zegt als volgt. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி. ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் அங்கு கிதியோனுக்கு தரிசனமாகி. Toen verscheen de engel van de Heer aan Gideon. பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, strijdbare held. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் De Heer is என்றார். met u. பாருங்க, ஹல்லேலூயா. அதுக்குள்ளே பல ஹல்லேலூயா சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் அநேகம் உண்டு. Er zijn een aantal waarheden, dokter. அந்த கிதியோன் ஒரு Maar சாதாரண Gideon, ஒரு மனுஷனிடை Het was maar zomaar een man. ஹல்லேலூயா அங்க ஆலையிலே அவர் அங்கு போரடித்துக் கொண்டு கோதுமையை போரடித்துக் Toen hij de கொண்டிருக்கிறார். tarwe aan het kloppen அப்பொழுது was. தேவ தரிசனம், தேவனுடைய வார்த்தை தேவனிடத்தில் இருந்து En Gods woord, அந்த Gods தேவதூதன் verschijning கொண்டு வருகிறார். kwam daarheen. கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, En niet alleen dat. அங்க தேவதூதன் அங்கு கிதியோனுக்கு தரிசனமாகி Verscheen de engel van சொல்லுகிறார், God aan Gideon. சாதாரண மனிதனை பார்த்து En சொல்லுகிறார், hij zei tegen zomaar een mens. பராக்கிரமசாலியே. Strijdbare held. ஆமென். பராக்கிரமசாலியே. Strijdbare held. அருகில் இருக்கிற சகோதர சகோதரியை பார்த்து சொல்லுங்க, Zeg tegen de persoon நீங்க naast je. சாதாரண மனுஷி, Je bent maar zomaar een persoon. சாதாரணமான ஒரு மனுஷன், Je bent maar een meisje. சாதாரணமான ஒரு ஜொங்க, Je bent zomaar een சாதாரணமான ஒரு அம்மா, Je bent een அப்பா, moeder, een vader. தங்கச்சி. Een zuster, een ஆண்டவர் broeder. சொல்லுகிறார், Maar God zegt, பராக்கிரமசாலியே. Strijdbare held. சொல்லுங்க, பராக்கிரமசாலியே. Strijdbare held. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மனுஷனுடைய பார்வைக்கு நானும் நீங்களும் வித்தியாசமாக இருந்தாலும் In de ogen van de mens kunnen wij உங்களை anders குறித்து gezien ஒரு தரிசனம் worden. வைத்திருக்கிறார். Maar God heeft een visie கர்த்தர் met உங்களை குறித்து ஒரு jou. திட்டம் God வைத்திருக்கிறார். heeft een doel met கர்த்தர் jou. அந்த கிதியோனை குறித்து ஒரு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்தபடினாலே, Zoals God een plan ஒரு had met தரிசனம் Gideon, வைத்தபடினாலே, een visie had met அங்கு Gideon. தேவதூதன் அங்கு கடந்து வருகிறார். Zo verscheen de அந்த engel. சாதாரண மனுஷனை பார்த்து En சொல்லுகிறார், hij zei tegen ஓ zomaar een persoon. பராக்கிரமசாலியே, Strijdbare held. பராக்கிரமசாலியே, Strijdbare கர்த்தர் held. உன்னோடு இருக்கிறார். God is met u. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Halleluja. கர்த்தர் உன்னோடு De Heer இருக்கிறார். is met u. ஒரு பெரிய ஒரு blessing இது. Wat voor தேவதூதன் zegening is கடந்து வந்து dit? De engel அந்த kwam. சாதாரண ஒரு மனுஷனாகிய En hij ging naar ஹல்லேலூயா, zo'n அந்த gewone கிதியோனை man, பார்த்து, naar deze ஓ Gideon. பராக்கிரமசாலியே, En hij zei, strijdbare கர்த்தர் held. உன்னோடு இருக்கிறார். God is met jullie. இப்படி உங்களுக்கு வந்து ஒரு தேவதூதன் வந்து தரிசனமாய் உங்களுக்கு Als de சொன்னார், engel naar je toe komt. இப்படி இவ்வளவு துள்ளி குதித்து சந்தோஷப்படுவீங்க. Hoe ஆமென். vreugdevol zijn jullie dan? ஹல்லேலூயா.
ஹalleluya Halleluja. பராக்கிரமசாலியே Strijdbare held. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் God is met you. என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையான ஒரு Hoe வார்த்தை. mooi is zo'n woord. ஆமென். அங்கு வேதம் சொல்லுகிறது ஹalleluya அப்படியாக சொன்ன மாத்திரத்திலே அப்பொழுது கிதியோன் Gideon. வாசிங்க அவரை நோக்கி அவரை நோக்கி என் ஆண்டவர் என் ஆண்டவரே Ach, mijn Heer. கர்த்தர் எங்களோடு இருந்தால் கர்த்தர் எங்களோடு Als de இருந்தால் Heer met ons is, இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். waarom is dit alles dan ons overkomen? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா God heeft ons niet toen uittrekken uit எங்கள் Egypte. பிதாக்களின் என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விவரித்து சொன்ன அந்த அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? Waar zijn die wonderen waar onze vader ons over vertelde? அப்பொழுது இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு Heeft de Heer naar ons verlaten? மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே Ons in de handen van de என்றார். Midianieten gegeven. வேதனையோடு அங்கு இருக்கிறார் கிதியோன். Met een verdriet, dat Gideon. சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார் Het is என்று strijdbare held. De Heer is அவர் met u. உன்னோடு என்று சொன்ன வார்த்தை அவர் சொல்லும் பொழுது என்னோடு என்று தான் பேசி இருக்க வேண்டும். Hij had moeten ஆனால் zeggen, அவர் met mij. சொல்லுகிறார் Maar hij zei, எங்களோடு என்று சொல்லி met ஒரு ons. ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களுடைய எல்லாருடைய பாரத்தையும் கொண்டு வந்து Met het Israëlitische அங்கு volk. கர்த்தருக்கு முன்பாக Alle lasten தேவதூதனுக்கு van het முன்பாக Israëlitische ஒரு volk காரியத்தை அவர் plaatste வைக்கிறார். hij bij de Heer. ஆமென். Amen. ஹalleluya என்ற அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டு விட்டார். Want zo Halleluja. had hij ஜனங்கள் geleden. பாதிக்கப்பட்டு De விட்டார். mensen hadden op zo'n manier வேதனை அடைந்து geleden. போனார்கள். Ze அந்த zaten vol சம்பவத்தை verdriet. குறித்து நாங்கள் பார்க்கிற வேளைகளில் அங்கு 6ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் Als je kijkt in 10வது hoofdstuk 6 வசனம் வரை vers நான் 1. விரைவாக வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். வடிவாக அவதானியுங்கள். ஹalleluya. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை Maar de செய்தார்கள். Israëlieten deden wat slechts was in de அப்பொழுது ogen van de கர்த்தர் Heer. அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு Toen கொடுத்தார். gaf de Heer in de யார் handen ஒப்பு van de கொடுத்தார்? Midianieten. கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். De ஏன் Heer. ஒப்பு கொடுத்தார்? Waarom? அவர்கள் பொல்லாப்பானதை அவர்கள் செய்தார்கள். Omdat zij slechte dingen deden. ஹalleluya 7 வருஷம் மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். 7 jaar lang had hij hen மீதியானுடைய opgegeven. கை இஸ்ரவேலின் மேல் பலத்து En கொண்டபடியால் toen Midian de overhand kreeg, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். maakte de Israëlieten vanwege Midian voor zichzelf de holen gereed in de bergen. இஸ்ரவேலர் விதை விதைக்கும் பொழுது அங்கு விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்தியரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து Want telkens als Israël gezaaid had, dat Midian அவர்களுக்கு எதிரே optrok, பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். en ze lieten in Israël niets over van het leven. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் Met hun runderen, தங்கள் கூடாரங்களோடும் met hun vee en hun tenten, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் met வருவார்கள். zo talrijk als springkranen zullen zij komen. அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். Zodat men en hun kamelen niet இந்த kunnen tellen. பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே En வருவார்கள். zo komen zij het land in om dat ze niet te doen. இப்படியான ஒரு வேதனையான ஒரு நிலைமைகளுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வருஷமாக அங்கு வேதனைப்பட்டு In zo'n கொண்டிருக்கிறார்கள். verdrietige situatie அந்த bevonden de Israëlieten வேதனைக்கு zich. காரணம் அவர்கள்தான். Maar wat was de reden hiervan? Zij waren dat zelf. ஏனென்றால் அவர்கள் பொல்லாப்பானதை Omdat செய்தார்கள். zij dingen கர்த்தர் deden dat அவர்களை slecht was in de மீதியானியருடைய ogen van de கையில் ஒப்பு Heer. கொடுத்து En விட்டார். de Heer gaf hen op in de ogen van de இப்படிப்பட்டதான Midianieten. காரியங்களை அங்கு மீதியானியர்கள் அங்கு கிழக்கத்திய புத்திரர் அது அமலேக்கியர் வந்து செய்து En கொண்டிருக்கிறார்கள். de Amalekieten deed deze இந்த dingen. சூழ்நிலையிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். Zo waren zij அப்பொழுது gevangen genomen. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி De முறையிட்டார்கள். Israëlieten riepen de Heer aan. பொல்லாப்பு வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, Er kwam nood, er முடியாத kwam ellende. நிலைமைகளிலே அவர்கள் மீண்டுமாக அவர்கள் என்ன Wat செய்கிறார்கள்? deden zij? கர்த்தரை நோக்கி Zij முறையிட்டார்கள். richtten zich tot de அந்த Heer. முறையிடுதல், அந்த விண்ணப்பம், அந்த ஜெபம் En deze அங்கு வேதம் wens, சொல்கிறது, deze இஸ்ரவேல் gebed. புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது En toen ze dat deden, கர்த்தர் ஒரு toen riepen de தீர்க்கதரிசியை Israëlieten. அவர்களுக்கு அனுப்பினார். En zo stuurde God hen een ஆமென். profeet. அர்த்தம் என்ன? அங்கு சாதாரண மனிதனாகிய கிதியோனை சந்திக்கும்படிக்கு Om கர்த்தர் zomaar een persoon als een தேவதூதன் Gideon te ontmoeten, அனுப்புகிறார். had hij een engel அதற்கு gestuurd. முன்பாக Maar daarvoor, ஹalleluya, அவர்கள் கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் Toen இந்த het Israëlitische பாரம் எங்களுக்கு volk, எங்களால் முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது, எங்களை Toen ze het niet கெடுக்கிறார்கள், kon அழிக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது தேவனை நோக்கி கதறுகிறார்கள், முறையிடுகிறார்கள். zij riepen tot de Heer. அந்த முறையிடுதல் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போகிறது. En deze wens ஏனென்றால் ging அவர் naar de ஜெபத்தை Heer toe. கேட்கிற கர்த்தர், Want hij is அவர் degene மனதுருக்கம் die உள்ளவர், luistert. அவர்
Hij இரக்கமுள்ளவர், heeft medelijden கிருபை met je. உள்ளவர், Hij is அன்புள்ளவர். genadevol, hij is ஹalleluya. barmhartig. ஆகையாலே அந்த முறையிடுதலை கர்த்தர் கேட்கிறார். God zag dit. அப்பொழுதுதான் அங்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? En ஒரு wat deed தன்னுடைய hij? தீர்க்கதரிசியை, அந்த நாளிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திலே அனுப்புகிறார். Hij zond een profeet naar hen toe அவர்களுடைய காரியங்களை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். om hun situatie te உங்களுடைய verduidelijken. வாழ்க்கையிலும் கூட Dus ook in jou en mijn leven கர்த்தர் எங்களை உயர்த்தவர் விரும்புகிறார். wilt de Heer ons verhogen. எங்களுடைய வாழ்க்கைகள் சில இப்படிப்பட்டதான ஒரு நிலைமைகளுக்கூடாக எங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கிற சூழ்நிலைகளிலே Vanuit onze situatie, என்ன vanuit de செய்வது toestand என்று waarin we ons தெரியாத ஒரு நிலையிலே verkeren. தேவஜனம் இருக்கும் பொழுது Je kan misschien niet weten wat கர்த்தர் je தம்முடைய moet doen. வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். Maar God zal het woord naar je தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் toesturen. கடந்து Hij zal het வருகிறது. profetische அந்த woord naar je வார்த்தைகளுக்கு toesturen. யார் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து En zij die gehoorzaam ஹalleluya, zijn, நாங்கள் முன்பு தியானித்த வசனத்தின்படி நாங்கள் செயல்படும் பொழுது En zij die hiernaar கர்த்தர் அந்த handelen, சூழ்நிலைகளை மாற்றி God அமைத்து zal een situatie உங்களுக்கு ஒரு விடுதலையை veranderen. கொடுத்து Hij zal je bevrijding ஆண்டவரை geven. மேன்மைப்படுத்தி En hij zal கனப்படுத்தி je verheerlijken en உயர்த்துவார். verhogen. அதுதான் விஷயம். ஆமென். Dat is het ding. ஹalleluya. இதுதான் நீங்க நடக்கிறது. En dat is wat hier ஹalleluya. gebeurt. நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்பினார். Er werd een profeet அவன் gezonden naar அவர்களை hen. நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்தும் புறப்பட செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து Ik heb jullie gered. அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி En ik heb hen அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து weggejaagd. Ik heb het land van hen aan hen நான் gegeven. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் En dat ik de Heer நீங்கள் ben. குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமரியோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் En dat jij என்றும் niet zou vrezen voor de உங்களுக்கு goden van சொன்னேன். Amorieten. நீங்களோ Maar u, என் சொல்லை கேளாதே போனீர்கள் en u hebt niet naar mijn stem willen luisteren. விஷயம் எங்கு வருகிறது என்று Dus உங்களுக்கு waar komt het dan புரிகிறது என்று vandaan? நான் நினைக்கிறேன். யாருக்கு புரியுது? Wie snapt dit? ஆமென். ஹalleluya. இன்னைக்கு பொல்லாப்பு பிரச்சனைகள் Het slechte, பலவிதமான deze போராட்ட ellende, நிலைமைகள் ஏன் deze வருகிறது problemen, என்பதை waarom நாங்கள் komt dit? பெரிய ஒரு கேள்விக்குறிகளை போட்டு Als wij een grote vraagteken daarop plaatsen, மன்றாடுகிறோம். ஆண்டவரிடத்துல zo கேட்கிறோம். roepen wij de Heer ஆனால் aan. அதுக்குரியதான பதிலும் கர்த்தர் கொடுக்கிறார். Maar het antwoord geeft God ook Halleluja. aan ons. அதை கொடுக்கிற வேளைகளிலே En als hij dit geeft aan அங்கு ons, ஆண்டவர் அதனுடைய அந்த பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு பதிலையும் அங்கு ஆண்டவர் கொடுக்கிறார். God zal meteen ook இங்கு een antwoord அங்கு geven. ஆண்டவர் நோக்கி கேட்கிறார்கள், அங்கு பதில் ஆண்டவர் உடனே Zij vroegen het aan de அனுப்புகிறார். Heer en God அதுக்கு stond onmiddellijk een பின்பாகத்தான் antwoord. ஹalleluya ஆண்டவரே Heere God, தன்னுடைய ஜனங்கள் மேல மனம் இறங்கி என்ன medelijden செய்கிறார்? met het volk. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனம் இருந்திருக்கலாம். Er konden ஆனால் அங்கு duizenden ஒரு miljoenen mensen daar மனுஷனாகிய geleefd hebben. கிதியோனை தேடி வந்து Maar hij zocht Gideon op. பராக்கிரமசாலியை En கர்த்தர் hij zei, உன்னோடு strijdbare held. ஒரு திட்டத்தோடு God அவர் is வருகிறார். met u. என் அருமையான தம்முடைய பிள்ளைகளே, Lieve kinderen. இப்படித்தான் கர்த்தருடைய செயல்பாடு இருக்கிறது. Zo zijn de handelingen van de ஆமென். Heer. ஹalleluya. அங்கு கிதியோன் என்ன சொல்லுகிறார்? Wat zei ஓ, Gideon? அங்கு இப்படியாக கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். God heeft ons verlaten en ons in அப்பொழுது de hand கர்த்தர் van அவனை Midian நோக்கி பார்த்து, gegeven. உனக்கு Toen werd het இருக்கிற Heer இந்த gezegd tot பலத்தோட hem, போ. இன்னைக்கு Hij zei, நானும் "Ga in de நீங்களும், kracht van u." சில வேளைகளில நாம சொல்லலாம், ஆண்டவர் Je எனக்கு kan je நல்ல misschien afvragen. பலத்தை தரட்டும், நல்ல வருமானத்தை Laat God mij தரட்டும், deze நல்ல kracht நல்ல geven. திட்டத்தை தரட்டும், நல்ல சுகத்தை தரட்டும். Laat God mij deze அப்பொழுதுதான் kracht நான் ஓட geven. முடியும், போக முடியும், நடக்க En முடியும். dan zou ik ஹalleluya, kunnen அதை gaan. செய்ய முடியும், இதை செய்ய முடியும். ஹalleluya, ஆண்டவர் எனக்கு இப்பொழுது ஹalleluya எனக்கு ஹalleluya எனக்கு இந்த தேசத்துல காட்ட தரட்டும். God moet mij dit geven. எனக்கு என்னுடைய மனைவி பிள்ளைகள் அல்லது கணவன் பிள்ளைகளை ஆண்டவர் இங்க கொண்டு வரட்டும். God moet mijn kinderen en mijn familie ஹalleluya, அது meebrengen. மாத்திரமல்ல, எனக்கு ஆண்டவர் வேலைகளை தரட்டும். God moet werk aan நல்ல mij வீட்டை geven. தரட்டும். God moet een mooi huis aan mij எங்களை நல்லா geven. ஆசீர்வதிக்கட்டும். God moet mij அதற்கு பிறகு zegenen. நாங்கள் கர்த்தருக்காக நல்லாக ஓடுவோம் En பாஸ்டர். daarna zal ik rennen voor de கர்த்தருக்காக Heer. நல்லாக செயல்படுவோம். Daarna zal ik நல்லாக voor de நாங்கள் Heer யுத்தம் handelen. பண்ணுவோம். அதற்கு பிறகுதான் Dan zal ik நாங்கள் strijden. 24 மணித்தியாலம் நித்திர. Maar daarna zullen wij pas 24 uur gaan slapen. ஆமென். ஹalleluya. இந்த எத்தனை பேர் சொல்லுகிற வார்த்தைகள். Dit zijn de woorden die vele mensen zeggen. ஹalleluya. எல்லாவற்றையும் மறந்து போய். Je vergeet alles. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. எத்தனை பேருடைய வார்த்தை, ஆண்டவர் என்னை இப்படி Dit zijn de woorden van vele அதை mensen. கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அப்படி Als வாழ்வேன், God mij இப்படி zegent, வாழ்வேன். zal ik dit doen, zal ik dat doen, zal ik dit geven. En ik zal dit doen en ik zal dat doen. Zulke woorden. ஆமென். ஹalleluya. இங்க வேதம் சொல்லுகிறது, The Bible says. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. Ga met de kracht die je ஆண்டவர் hebt. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்ன உங்களை பார்த்து, இந்த எப்படி நாங்கள் இப்பொழுது இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலே God says, நாங்கள் "Jou en கர்த்தருக்காக mij." ஓட In வேண்டும், deze கர்த்தருக்காக omstandigheden செயல்பட waarin jij வேண்டும், je verkeert. கர்த்தருக்காக நிற்க Ga வேண்டும், met die ஜெபம் பண்ண kracht. வேண்டும், போராட வேண்டும், Bid உபவாசிக்க daarmee, வேண்டும். strijd daarmee, கர்த்தருடைய vast காரியங்களை daarmee. நாம செய்யும் பொழுது En doe de handeling கர்த்தர் van அதை de Heer. பார்ப்பார். En
ஆண்டவர் அதுக்குரிய பலத்தை தருவார். Hij zal de juiste kracht aan jou என்னுடைய geven. பலத்தினால் அல்ல, ஆண்டவர் சொன்னார், Het is niet door jouw பலத்தினால் அல்ல, kracht, பராக்கிரமத்தினால் niet door jouw அல்ல, macht, என்னுடைய ஆவியினாலே maar door de ஆகும். geest is het mogelijk. கர்த்தர் பலத்தை தருகிறார். God zal jou de kracht கர்த்தருடைய ஆவியினாலே geven. எல்லாம் ஆகும். Alles is mogelijk ஆமென். door de geest கர்த்தரால van de முடியும். Heer. அவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. Dit is het woord van ஓ God. ஓ அங்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, Ga met de kracht நீ die u இஸ்ரவேலை hebt. மீதியானுடைய கையில நீக்கி நீங்களாக்கி ரட்சிப்பார். En u zult Israël uit உன்னை de hand van Midian அனுப்புகிறவர் verlossen. நான் அல்லவா Heb என்றார். ik u niet gezonden? ஆமென். உன்னை அனுப்புகிறவர் யாரு? நான் தான் Degene அனுப்புகிறேன். die நான் u உன்னோடு zendt, கூட ben ik dat இருக்கிறேன். niet. உன்னுடைய பலத்தால் நீ ஒன்றும் செய்ய முடியாது. Ja, het gaat நான் niks உன்னை van mogelijk zijn door jouw கர்த்தர் kracht. ஹல்லேலூயா உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை எல்லாரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி Telkens in jouw கனப்படுத்துவதற்கு familie, jouw kinderen zal hij ஆண்டவருடைய verhogen. வழிவகைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள En வேண்டும். hij zal dit அதுக்கு நாங்கள் எங்களை, verduidelijken. அர்ப்பணிக்க வேண்டும். We moeten ons volledig ஹல்லேலூயா. overgeven. ஆண்டவர் அதை செய்யவரால முடியும். Het is mogelijk எங்களோட door பலம் God. அல்ல, ஆண்டவர் பலத்தை தருவார். Het is door God die onze kracht ஆமென். geeft. ஹல்லேலூயா. நாங்கள் அவருக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மைப்பட வேண்டும். Wij moeten ons ஆண்டவர் எங்களோடு vernederen. பேசும்பொழுது அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். Wij moeten ons volledig vernederen. ஆமென். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்மைப்படுகிறேன். Spreek met ஆண்டவர் mij, முன்பாக. daarom zal ik mij vernederen. ஹல்லேலூயா. அப்பொழுது அங்கே வேதம் Daarom, சொல்லுகிறது அடுத்த daarna. வசனத்திலே, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசாயில் என் குடும்பம் மிகவும் எளியது. Ook Heer, hoe zal ik... என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன். Ik ben de jongste in mijn familie. ஆமென். பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். கர்த்தர் zegt, உன்னோடு இருக்கிறார் என்று strijdbare held, சொல்லுகிறார். ik ben bij ஓ, je. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போவன்னு Ga met die சொல்லுகிறார். kracht die je hebt. நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி Je zal ரட்சிப்பாய் என்று Israël verlossen uit de hand van de சொல்லுகிறார். உன்னை Midianieten. அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று Ik ben சொல்லி toch degene இவ்வளவு die u zendt. பெரிய வார்த்தைகளை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். grote woorden அங்கு spreekt கிதியோன் hij eruit. சொல்லுகிறார், Maar wat அவன் zegt அப்பொழுது Gideon? தன்னை தாழ்த்துகிறான். Hij என் vernedert ஆண்டவரே. zich en hij zegt, ஆ, ook mijn Heer, என் ஆண்டவரே. ook mijn Heer, அதன் அர்த்தம் என்ன? எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. alles is waar. ஆமென். என் ஆண்டவரே, Och, mijn Heer, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? waarmee zal ik Israël ஆண்டவரே, verlossen? சொல்லிட்டார், உன் பலம் அல்ல, உன் பராக்கிரமம் அல்ல, என்னுடைய Het is niet door je macht, niet door je kracht, maar door de geest is het mogelijk. இதோ நான் மனாசையில் என் குடும்பமும் மிகவும் எளியது என்று Mijn சொல்லுகிறார். geslacht is het armste in எளியவனை Manasse. தான குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். En hij is toch degene die de geringen ஆமென். juist uit het அவன் vuil சிறியவனை verhoogt. தான புழுதியில இருந்து அவர் என்ன செய்கிறார்? en de எடுக்கிறார். armen uit het அந்த vuil சிறியவனையும் எளியவனியும் தேடித்தானே Als we கர்த்தர் kijken naar de அந்த armen en கிதியோனிடத்தில் de கடந்து geringen, வந்தார். zo ging hij ook naar ஆமென். Gideon. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் எத்தனை தரம் ஆண்டவருக்கு இந்த வார்த்தைகளை நாம சொல்லி இருப்போம். Hoeveel woorden hebben we dit gezegd aan de Heer? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே இதோ மனாசாயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று En ik ben de சொல்லும்போது jongste uit mijn familie. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், Maar de Heer நான் zei உன்னோட tegen கூட hem, இருப்பேன். மீண்டும் omdat ik சொல்லுகிறார், met u zal நான் உன்னோட zijn, கூட omdat ik இருப்பேன். met u zal zijn, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல Zult நீ u- மீதியானியரை zult u Midian முறியடிப்பாய். verslaan alsof het maar één man ஆமென். was. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான Dit வார்த்தை. zijn de profetische woorden van இதன்படி God. கர்த்தர் கிதியோனை, ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த En zo மீதியானியருடைய had ook கைகளிலே God இருந்து Gibeon கர்த்தர் verhoogd. மீட்டு எடுத்தார், ரட்சித்தார். கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் Wat அவர் houdt தன்னை in? தாழ்த்தினபடியினாலே Omdat hij zichzelf கர்த்தர் vernederde, அவனோடு கூட இருந்து was கர்த்தர் de அவனை Heer met hem. உயர்த்துகிறார். En zo verhoogt hij hem. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. Hallelujah. ஓ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். God zegt, ஒரே ik ben met u. மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் Alsof het என்றார். maar één man was, zou je de Midianieten verslaan. ஹல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறார். அதன் அர்த்தம் The Heer என்ன? is தேவனுடைய met u. பிரசன்னம் அவனோடு கூட Dus இருக்கிறார். zijn aanwezigheid is met ஓ u. கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். De Heer zei, ik ஓ ben met கர்த்தர் u. கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னம் கூட இருக்கிறது. Zo is ook zijn அவங்க aanwezigheid சில met காரியங்கள் ons. அடையாளங்களை கேட்கிறார், அந்த அடையாளங்களை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். Zij vroeg om ஹல்லேலூயா. tekens. ஓ Dat werd hem யுத்தங்களை செய்கிற gegeven. கர்த்தர் அவனோடு கூட இருந்த எல்லா விதத்திலும் இருந்து ஜனங்களை அங்கு ரட்சிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். And so இரண்டாவது பகுதி என்ன? ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் கிதியோனை நாங்கள் பார்க்கிறோம், Als தன்னை eerste hebben we தாழ்த்தின gekeken naar பொழுது Gibeon. அங்கு தேவன் உயர்த்தினார். Dat இரண்டாவது tweede verhoogde hij zich எரேமியா vernederen. தன்னை தாழ்த்துகிறார், தேவன் அங்கு அவனை Zo உயர்த்துகிறார். ook bij Jeremia எப்படி என்று vernederde சொல்லி நாங்கள் hij பார்க்கும் zichzelf. பொழுது விரைவாக நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். எரேமியா முதலாம் அதிகாரம் Het boek van Jeremia, 6வது hoofdstuk வசனத்தை 1. வாசியுங்கள். எரேமியா முதலாம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. அங்கு அவர் எப்படியாக தேவனுடைய தேவனை குறித்து அவர் அங்கு சொல்லுகிறார், தன்னை தாழ்த்துகிற காரியங்கள். எரேமியா முதலாம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது Jeremia நான் hoofdstuk 1 vers 6. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே,
இதோ நான் பேச அறியேன் இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் சிறு இருக்கிறேன் பிள்ளையாய் இருக்கிறேன் என்றான். ஆமென். அங்க ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனமான அங்கு எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. De woorden kwamen naar Jeremia toe. அங்கு வேதம் சொல்லுகிறது எரேமியா 1:5 வசனத்திலே, In het boek van Jeremia நான் உன்னை hoofdstuk 1 தாயின் vers 5. வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே Voordat ik u in de உன்னை moederschoot அறிந்தேன் என்று vormde, heb ik u சொல்லுகிறார். bekend. நீ கற்பத்திலே இருந்து வெளிப்படும் முன்னமே நான் உன்னை பரிசுத்தம் Voordat பண்ணினேன் u என்று uit சொல்லுகிறார். uit de baarmoeder naar buiten kwam, உன்னை heb ik யாதிகளுக்கு u geheiligd. தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் Ik என்று heb je சொல்லி aangesteld tot een profeet அங்கு voor vele எரேமியாவை volken. குறித்த ஒரு அழைப்பையும் அங்கு அவனை ஊழியத்துக்கென்று தீர்க்கதரிசியாக அவனை வைத்து ஹல்லேலூயா கர்த்தர் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு So in zijn roeping அங்கு en எரேமியாவை profeet zijnde, அழைத்த விதத்தையும் அங்கு அது கர்த்தரை பார்த்து அவன் நான் இதற்கு தகுதி இல்ல, Hij die நான் zei dat ik het சிறியவன், niet waard ben en dat ik ஹல்லேலூயா klein ben. நான் சிறு வயதுள்ளவனாய் Ik ben maar een இருக்கிறேன், jongen. எனக்கு பேசுவதற்குரிய ஞானம் Ik kan அல்ல, niet spreken, ik heb daar என்று சொல்லி wijsheid niet தன்னை voor. தாழ்த்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகிறதை நாங்கள் En we பார்க்கிறோம். zien dat hij hierin doorheen எப்பொழுதும் gaat. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் In wat voor கர்த்தரை situatie dan உயர்த்தும் ook, பொழுது, கர்த்தரை als de Heer ons தேடி வரும் பொழுது, verhoogt, கர்த்தரை கனப்படுத்தும் als de பொழுது Heer ons verheerlijkt, பெருமை வந்துவிடக் கூடாது. நாங்கள் எப்பொழுதும் moeten we geen trots in ons தாழ்மையோடு komen. ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் நான் கேட்கிறேன், Vader, ik zal naar u நீர் சொல்லும் அதை luisteren. நான் Vader, செய்கிறேன், luister en ik zal உம்முடைய u... சித்தத்தை உம்முடைய எண்ணத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Ik zal mijzelf அப்படிப்பட்ட ஒரு opgeven. தாழ்மையான கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது En als we ons கர்த்தர் vernederen in உயர்த்துவதற்கு அவர் zal போதுமானவராக hij ons இருக்கிறார். verhogen. ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு திட்டம் ஒரு சித்தம் அவர் Want de வைத்திருக்கிறார். Heer heeft een bepaald இல்லாமல் plan of ஆண்டவர் உங்களை visie of இந்த doel இடத்துல met கொண்டு je. வந்து ஆண்டவர் நிறுத்தி Anders வைக்கவில்லை. had hij u niet hier அந்த சித்தம் geplaatst. பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டுமாக Zodat zijn இருந்தால், wil volmaakt உங்களுடைய vervuld வாழ்க்கையிலே, zal குடும்ப worden, வாழ்க்கையிலே in uw இங்கு gezinsleven, ஆண்டவர் அந்த உயர்வை கண்டடைய வேண்டுமாக zodat u இருந்தால் de verhoging இந்த zullen வழிமுறைகளை ontvangen, நாங்கள் கடைபிடிக்க moet வேண்டும். u deze wegen ஹல்லேலூயா. volgen. அப்பொழுதுதான் ஆண்டவர் அங்கு அவங்க சொல்லுகிறார், இதை நான் பேச அறியேன் சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே Toen hij dat கர்த்தர் zei, சொல்லுகிறார், zegt de Heer, ஆனாலும் கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறார், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, Zeg niet, நான் ik ben உன்னை maar een அனுப்புகிற jongen. எல்லாரிடத்துல நீ போய் Want overal waar ik u heen zal நான் உனக்கு zenden, கட்டளையிடுகிறதை dan zult u எல்லாம் நீ gaan பேசுவாயாக. en u zal alles நீ gebieden wat அவர்களுக்கு u பயப்பட zegt. வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் Wees உன்னை niet bevreesd voor இருக்கிறேன் hen. என்று கர்த்தர் சொல்லி, Want ik ben met கர்த்தர் u om தமது te கரத்தை redden. நீட்டி Zo stak hij என் zijn வாயை arm uit தொட்டு, en raakte hij இதோ mijn என் mond aan. வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், En hij plaatste de woorden in mijn வார்த்தை mond. பிடுங்கவும் இடிக்கவும் Om weg te drukken en af te அழிக்கவும் breken. கவிழ்க்கவும் En om te vernielen en omver te கட்டவும் halen. நாட்டவும் Maar om te bouwen en te உன்னை நான் இன்றைய planten. தினம் Zal ik jou ஜாதிகளின் nu- மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று Zal ik jou கர்த்தர் over என்னுடனே volken en சொன்னார். koninkrijken zal ik jou aanstellen. தீர்க்க தரிசனமான ஒரு அபிஷேகம் Met een profetische கர்த்தர் அங்கே salving. எரேமியாவை வாயை தொட்டது நிமித்தமாக அங்கு Toen hij zijn mond ஜாதிகளுக்கு, aanraakte, மக்களுக்கு, தேசத்துக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவர் அங்கு அனுப்புகிறார். Zo zalfde komt hem om een profeet te அங்கு zijn. அழைப்பு வரும் பொழுது Wanneer de அவர் சொன்ன roeping naar je காரியம் toe என்ன? komt, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், Toen zei hij, ik எனக்கு ben பேச klein. தெரியாது. ஆனால் Ik kan கர்த்தர் niet என்ன spreken, செய்கிறார்? maar wat doet அந்த God? பேச தெரியாத சிறு பிள்ளையாக இருக்கிற மகனைத்தான் Deze அவர் என்ன kleine செய்கிறார்? jongen die niet kon எடுத்து, spreken. அவர் செய்ய God வேண்டியவைகளை verheerlijkte செய்து hem. அவரை அங்கு உயர்த்தி En zo கனப்படுத்தி verhoogt hij hem. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? Hoeveel van jullie gelooft dat? ஹalleluya. Laten we alle ஹalleluya. opstaan. அங்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், அங்கு தீர்க்கதரிசியாக மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஹalleluya. தாழ்மையோடு நாங்கள் வாழும் பொழுது Wanneer உயர்வை wij நாங்கள் nederig கண்டுகொள்ள leven, முடியும். zullen wij அங்கே verhoogd எப்பொழுதும் worden. மேடு அங்கு பள்ளம் என்றதான இருக்கிறது. ஆமென். இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது மேடு Je hebt een heuvel en je hebt அது een dal. மேலே இருந்து தண்ணீர் வருமாக இருந்தால் அது எப்பொழுதும் Als het water van boven naar beneden பள்ளத்துக்குள்ளாகத்தான் komt. கடந்து வரும். ஆக மீட்டுக்கு தண்ணீர் மீட்டில் ஒருபோதும் தண்ணீர் Er zal geen water zijn aan de top. நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக Wanneer we இருக்கும் பொழுது volledig nederig சகல zijn, blessingum, சகல ஆசீர்வாதங்களும் zullen alle கர்த்தருடைய திட்டம், zegeningen, கர்த்தருடைய சித்தம் உயர்வு எல்லாம் எங்களை தேடி wil van de Heer en alles நாங்கள் zal நாம் u எழுந்திருக்கலாம். overkomen. ஹalleluya. இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கலாம். ஹalleluya. ஹalleluya. அவர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து அவர் உயர்த்துகிறார். அவரை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆகையாலே கர்த்தர் உயர்த்துகிறவர். அவருடைய எப்படியாக அவர் உயர்த்துகிறார். அநேக வழிகள் இருப்பினும் உயர்வடைவதற்கு 3 விதமான வழிகளை ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார். அவர் நாமத்தை அறிந்தவர்களை அவர் உயர்த்துகிறார். Zij die zijn naam kennen, zal hij கர்த்தருக்குள் verhogen. அடங்கி இருப்பவர்களை அவர் Zij die zich உயர்த்துகிறார். vernederen, zal hij verhogen. தாழ்மை உள்ளவர்களை
நபர்களை அவர் Het zijn die nederig leven zal hij நாங்கள் verhogen. பார்க்கிறோம் கிதியோனுடைய வாழ்க்கையை நாங்கள் Als we kijken naar பார்க்கிறோம் het verhaal van அவருடைய வாழ்க்கையில Gideon. கர்த்தர் கடந்து வந்த வழிமுறைகளை நாங்கள் De பார்க்கிறோம் manier waarop அதே God போல naar hem toe kwam. எரேமியாவுடைய வாழ்க்கையை நாங்கள் Let's kijken naar பார்க்கிறோம் Jeremia. ஹalleluya இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது Hoe is எங்களுடைய ons நிலைமைகள் leven? என்ன எங்களுடைய செயல்பாடுகள் Hoe zijn என்ன onze என்பதையெல்லாம் நாங்கள் omstandigheden? ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஹalleluya ஆண்டவருக்குள்ளே நாங்கள் ஓ ஹalleluya ஆண்டவரை அறிந்தவர்களாக நாங்கள் வாழ ஓ எங்களை நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் Laat ons ஒப்புக்கொடுப்போம் richten tot God. ஓ கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கிறவர்களாக நாங்கள் செயல்படுவோம் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம் அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு மூன்றாவது ஹalleluya தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருப்பேன் என்று சொல்லி கரண்டு கரங்களை உயர்த்தி 2 நிமிஷம் நாம ஜெபம் பண்ணலாம் ஹalleluya thank you lord hallelujah நான் வாய்களை திறந்து பேசுங்க வாய்களை திறந்து பேசுங்க ஓ சத்தத்தை உயர்த்தி ஹalleluya அவர் என்னை உயர்த்துகிறவர் ஓ சொல்லுங்க அவர் என்னை உயர்த்துகிறவர் என் குடும்பத்தை உயர்த்துகிறவர் பிள்ளைகளை உயர்த்துகிறவர் ஓ சபையை உயர்த்துகிறவர் ஜனங்களை உயர்த்துகிறவர் ஹalleluya இந்த நாளிலும் கர்த்தரோடு பேசினாரே ஓ என்னுடைய ஓ ஆண்டவரே என்னுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி நாம ஒப்புக் கொடுத்து நாம ஜெபம் பண்ணலாமா ஹalleluya thank you lord நன்றி ஆண்டவரே பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி பரிசுத்த தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஒரு உயர்வு வேண்டும் ஒரு கனம் வேண்டும் மகிமை வேண்டும் ஓ என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அநேக கேள்விகளோடு ஓ அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஓ நீர் காண்பித்த உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அந்த உயர்வை கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் உம்முடைய வழிமுறைகளை கடைபிடித்து ஆண்டவரே ஆசீர்வாதமாக உயர்வாக ஓ நீர் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் அது நிறைவேற என் ஆண்டவர் உதவி செய்தருளும் ஒவ்வொருவரை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் இப்பொழுது நாங்கள் ஓ கரங்களே